சைடு கொஞ்சம் காலியாக இருக்குது. பின்னாடி இருக்கிற பாஸ்டர்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டிங்கன்னா, இதில் ஒரு 10 பேர் போல் முன்னால் வந்துட்டிங்கன்னா இந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணிடலாம். இந்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயருக்கு வந்திருக்கிற அனைத்து ரீஜனல் தலைவர்களுக்கும் சோனல் தலைவர்களுக்கும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுக்கு ஒருவேளை சிரமமாக இருந்திருக்கும் இந்த பகுதியில் வர்றதுக்கெல்லாம். ஆனாலும் இந்த நேரம் கருதி வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. டயசிஸ் சார்பாக உங்களை வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். எல்லாருக்குமா உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல ஒரு கைத்தட்டுங்க பார்க்கலாம். Praise the Lord. வாழ்த்துரையை வணங்கும்படி முன்னாள் பேராயராய் இந்நாளுடைய ரீஜனலுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய நம்முடைய ஜான் ஜபரஜ் ஐயா அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்கள் வாழ்த்துரை வழங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளும். கரங்களை தட்டுவோம், தேவனை மையப்படுத்துவோம். கர்த்தர் நாமத்துக்கே மையமுண்டாவதாக. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவர் எப்போதும் நல்லவர், கிருபை நிறைந்தவர், உண்மையுள்ள தேவன். நம்மை வழி நடத்த உண்மையுள்ளவராக அவர் இருக்கிறார். வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நம்முடைய பகுதியிலே நம்முடைய பெந்தெகோஸ்தே இயக்கத்தோடு, இயக்கம்னா இது ஒரு ஆர்கனைசேஷனில் நாம் எல்லாம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அந்த ஜனங்களாக நாம் எல்லாரும் ஒன்றாய் நிற்பது, நம்முடைய பகுதியிலே அதை பொறுப்பேற்று நிற்பது பெரிய மகிழ்ச்சியான காரியம். இம்மட்டுமாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்தி வந்திருக்கிறார். இனி வருகிற நாட்களிலும் தேவன் நிச்சயமாக வழி நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. தியாகமாய் நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் எல்லாவற்றையும் செலவு செய்து கர்த்தருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சபை ஊழியத்தை தவிர மற்றபடி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாம் ஒரு ஸ்தானாதிபதியாக பொறுப்புள்ளவர்களாக நம்முடைய பகுதியில் உத்தரவாதத்தை எடுத்திருக்கிறோம். தேவன் இன்னும் உங்களுக்கு வேண்டிய பல கிருபைகளை தந்து வழி நடத்துவாராக. அவை எஸ்பிசி மாமன்றத்தின் சார்பில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பான். வெறும் வார்த்தையினால் மட்டுமல்ல, ஒரே ஒரு வசனத்தை சொல்லியும் நான் வாழ்த்து விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம் வாசிப்போம். அதில் அந்த வசனத்தினுடைய ஒரு பகுதியிலே நம்மை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் என்று சொல்லுகிறது. போதும், அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். இந்த ஆண்டு முடிய போகிறது, புதிய ஆண்டை சந்திக்க போகிறோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் தகுதிப்படுத்தி அனுப்ப வேண்டும். அவரே தகுதிப்படுத்துகிறவர். வேறு யாரும் நம்ம தகுதியை கொண்டு வர முடியாது. நம்முடைய படிப்பு தகுதியை கொண்டு வர முடியாது. தேவனே தகுதியை கொண்டு வருகிறவர். மோசேக்கு ஏராளமான தகுதி இருந்தது. ஏன்னா அவனை பார்த்தாலே அவன் எகிப்தியன். அவனை சொல்லுகிறது எபிரேயரில் சகல எல்லாவற்றிலும் வல்லவனாக தேறின ஒருவனாக இருந்தான். எகிப்தினுடைய எல்லாவற்றிலும் நல்ல ஞானம், பயிற்சி, ஒரு நல்ல எகிப்திய ஆளுகைக்கு உள்ளாக்கக்கூடிய அத்தனை தலைவனுக்குரிய தகுதிகளும் எகிப்தில் அவன் உருவாக்கப்பட்டிருந்தான். ஆனால் ஒரு நேரம் வந்தது, நமக்கு எல்லாம் அதெல்லாம் நல்லா தெரியும். எனக்கு கொடுக்கப்பட்ட 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், அதுக்கெல்லாம் ஓடிச்சிடப்பா. பெரிய எழுப்புதல் செய்தியெல்லாம் கிடையாது. ஆக அந்த மோசே தனக்கு அந்த மீதியான் தேசத்தை அந்த ஸ்திரீகளுக்கு அவன் உதவி செய்த போது அவன் துறவண்டையில் உட்கார்ந்துருக்கலாம், கிணத்தண்டையில். அவனை பார்த்தவர்கள் எல்லாருக்கும் அவன் எகிப்தியன் தான் கண்டுபிடிச்சாங்க. யாரும் அவனை மோசே என்றோ எபிரேயன் என்றோ அவனை கண்டுபிடிக்கவே முடியல. அவனை பார்த்த எகிப்தியன். வீட்டில் போய் கூட சொல்கிறான் ரெகுவேல் கிட்ட, எகிப்தியன் ஒருவன் எங்களுக்கு உதவி செய்தான். அவன் பார்க்கறதுக்கு எகிப்தியன், எல்லாத்துலேயும் எகிப்திய கலைகள்லாம் தெரியும். அதனால தான் ஆண்டவர் அவனை முட்செடியிலே தரிசனமான போது உன் செருப்பை கழட்டி போடுன்னு சொன்னதுக்குரிய காரணம் ஏதோ அழுக்குனால இல்லை. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, நான் உனக்கு தருகிறது பரிசுத்தமானது. அந்த வஸ்திரத்தை நீ அந்த பாதரட்சியை கழட்டி போடு, நான் உனக்கு ஒரு பாதரட்சியை தருவேன் என்று அவர் அந்த எகிப்தியனுடைய சகல வல்லமைகளையும் உடைய அவனை கர்த்தர் தகுதியுள்ளவர்களாக மாட்டினார்.
ஜனங்களை விடுவிக்கும்படி, கானான் தேசத்துக்கு ஜனங்களை கொண்டு போகும்படி தகுதியுள்ளவர்களாக மாற்றினது ஆயத்தம். அவனுக்கு ஆயத்தம் ஏற்கனவே இருந்தது, எல்லாத்துலேயும் வல்லவனாக இருந்த ஆயத்தம் இருந்தது. ஆண்டவர் சொன்னால், உனக்கு நான் தருகிற ஆயத்தம் தேவை, நீ கழட்டி போடு. இன்றைக்கி இந்த வருஷத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிறோம். நம்முடைய பல காரியங்களை நாம் கழற்றி தேவன் தருகிற ஒரு பாதரட்சை உண்டு. அந்த பாதரட்சை போட்டு இன்னும் வருகிற ஆண்டில் வல்லமையாய் ஆண்டவருக்கு நாம் உதவி செய்ய வேணும். கர்த்தர் நமக்கு நல்ல வஸ்திரத்தை, தகுதியுள்ள ஒரு வஸ்திரத்தை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும். தகுதியுள்ள ஆயத்தத்தை கர்த்தர் தர வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் வருகிற ஆண்டிலே ஊழியங்களிலையும் மற்றவைகளிலும் உங்களை வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்துவாராக. உங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரைட். அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற மாமன்றதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அதுக்கு கீழே கொடுத்திருக்கிற தகப்பனே இயேசு சாமி, அனைத்து பேராயங்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதில் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இயேசு ராஜா கிழக்கு சென்னை பேராயத்தில் ஆண்டவரே தகப்பனே இயேசு சாமி இணைத்ததற்காக நன்றி ராஜா. கிழக்கு சென்னை பேராயத்தின் மூலயமா ஆண்டவரே 6 ரீஜனலை தகப்பனை உருவாக்கி தந்ததற்காக நன்றி ராஜா. அதில் நல்ல தலைவர்களை எழுப்பி தந்ததற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நல்ல தகப்பனை ஊழியக்காரர்களே அதன் மூலமா எழுப்பி தந்ததற்காக நன்றி ராஜா. அதே மாதிரி தகப்பனே அதில் 5 ஜோனல்களை ஆண்டவரை எழுப்பி தந்தீரே, அதற்காக நன்றி ராஜா. அதில் தலைவர்களையும் தகப்பனே பொறுப்பாளர்களை எழுப்பி தந்தீரே, அதற்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த கடைசி கால தகப்பனே ஒரு அபிஷேகம், ஒரு எழுப்புதல், ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே தகப்பனே அப்படியே ரீஜனல் தலைவர் மேல இறங்குவதாக, பொறுப்பாளர்கள் மேல இறங்குவதாக, உறுப்பினர் மேல இறங்குவதாக, 5 ஜோனல் தலைவர்கள் மேல இறங்குவதாக, பொறுப்பாளர்கள் மேல இறங்குவதாக, ஆண்டவரே உறுப்பினர்கள் மேல இறங்குவதாக, அப்படியே தகப்பனை கிழக்கு சென்னை பேராயத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்கள் மேலையும் ஆண்டவரே பொறுப்பாளர்கள் மேல அப்படியே இறங்குவதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. நீங்க அப்படியே செய்வதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிறவர், இந்த நாளில் யாருக்குள்ளும் எந்த பலவீனம் வராதபடி எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லத்தக்கதாக யாரும் பலவீனம் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமது உயிர்த்தெழுதலின் வல்லமை, உமது சுகமளிக்கும் வல்லமை இயேசுவே, எந்த வியாதிகள் பலவீனங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஊழியக்காரர்கள் மேலே உமது அளவில்லாமல் ஆமென் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவர். இயேசுவே, உமது தழும்புகளால் நாங்கள் சுகமாக இருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீர் உமது இரத்தத்தினாலே மூடி மறைத்து நீர் வேலியடைத்து அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. யாருக்குள்ளும் இந்த வியாதி வரக்கூடாது ஆண்டவரே. இந்த நாளில் ஏறெடுக்கப்படுகிற இந்த ஜெபத்தை நிமித்தமாய் ஆமென் ஆண்டவரே, எங்கள் எஸ்பிசி ஊழியக்காரர்களுக்குள்ள எந்த பலவீனமோ சோர்வோ சுகவீனமோ வராதபடி நீர் வேலியடைத்து இரத்தத்தினாலே மூடி மறைத்து எல்லாருக்குள்ளும் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே அந்தந்த ரீஜனல்ல இருக்கிறவங்க அப்படியே சுற்றி கையை பிடிச்சு, ஜோனல் லீடர்ஸ் நீங்கள் அங்கங்கே பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க, அப்படியே கையை பிடிச்சு அப்படியே அந்த இடத்துலையே நின்று உங்களுடைய ஜோனல் ஐயா ரீஜனல் ஜோனல் அவங்கவுங்க வந்திருக்கிறவங்க கையை பிடிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா கவனிங்க பாஸ்டர், நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஊழியத்துக்கு வந்தபோது நம்ம எந்த அர்ப்பணிப்போடு கூட இருந்தோமோ அதே அர்ப்பணிப்பை கர்த்தர் வருகிற வரையிலும் அந்த ஜெபத்தையும் அந்த அபிஷேகத்தையும் காத்துக்கொள்ள வேண்டிய காரியத்தை கதை தருவார். ஊழியத்துக்கு வந்தபோது எந்த அளவுக்கு மணிக்கணக்காக ஜெபித்தோமோ, எந்த அளவுக்கு வேதத்தை அதிகமாக வாசித்தோமோ, அதே போல இப்பொழுதும் செய்யத்தக்க அந்த ஆண்டவரே பாரத்தை, ஜெப பாரத்தை கத்த தரும்படியாக நம்ம ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம அந்த ஒவ்வொரு ரீஜனல் அந்தந்த ரீஜனல் இருக்கவங்க அப்படியே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரீபா ரபா ஷக லத ரத நம. ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆண்டவரே சோத்திரம் ஜோசுவா பாஸ்டர் அவர்கள் ஜெபிப்பாங்க. அந்தந்த ரீஜனல் அந்த ஜோனல்ல ஆண்டவரே அந்த ஊழியத்துக்கு வந்தபோது, ரட்சிக்கப்பட்ட போது எந்த அளவுக்கு மணிக்கணக்க ஜெபம் பண்ணினோமோ, எந்த அளவுக்கு வேதத்தை வாசித்தோமோ அதை திரும்ப ஆதி அன்பிலே கர்த்தர் நம்ம நிலை கொள்ளும்படியாய் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சோதரம் 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 பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி, ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவிய ஆண்டவரே இந்த கால வேளையில ஆண்டவரே எஸ்பிசி ஈஸ்ட் சென்னை டயசிஸ் ஆக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் எதற்காக ஜெபிக்கிறோமோ, எதற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோமோ அது எல்லாமே ஆண்டவரே நிறைவேறத்தக்க ஒரு விசுவாசம், நிறைவேறத்தக்க ஒரு அதிகாரம், நிறைவேறத்தக்க ஒரு அபிஷேகத்தை எங்கள் மேல் இன்னும் நிரப்புவீராக, எங்கள் மேல் இன்னும் நிரப்புவீராக ஆண்டவரே. எங்கள் பகுதிக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே ரீஜன் ஜோனல் லீடர்ஸ் ஆண்டவரே, அவர்கள் மேல ஆண்டவரே ஹல்லேலூயா தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்
நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தினால நாங்க ஒரு வெற்றியை பார்க்கணும். ஜெபத்தினால உம்முடைய கிருபை பெருகட்டும். ஜெபத்தினால எங்கள் எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெபத்தினால ஆண்டவரே ஹல்லேலூயா கட்ட வேண்டிய பிசாசுகளை நாங்க கட்டணும். ஜெபத்தினால ஆண்டவரே எழும்ப வேண்டிய சபைகள் எழும்பணும். ஜெபத்தினால குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இப்போதே இறங்கட்டும், இப்போதே இறங்கட்டும், இப்போதே இறங்கட்டும். எங்கள் கைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் வாய்களை நிரப்புங்க, எங்கள் இருதயங்கள் பாரப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, யோசேப்பு எதை செய்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா அவன் காரிய சித்தியாய் விளங்கினான். வாசிக்கிறோமே, எங்கள் கைகள் அப்படிப்பட்ட கைகளாய் இருக்கட்டும், எங்கள் ஊழியங்கள் அப்படிப்பட்ட ஊழியங்களால் எழும்பட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா அக்கினி ஜுவாலைகளாய் ஆண்டவரே கொழுந்து விட்டு எரிகிற ஆண்டவரே மகிமைக்குள்ள கடந்து செல்ல, உன்னும் செய்ய, உன்னும் ஜெபிக்க, ஆண்டவரே உன்னும் அன்றாட, உன்னும் திறப்பின் வாசல்ல நிற்க, எங்கள் எல்லைகளுக்கு நீர் எங்களை வாட்ச்மேனாய் வைத்திருக்க சோதரம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். வாயில திறந்து ஒரு 30 செகண்ட்ஸ் அந்நிய பாஷையில பேசி ரிபா ராகா தாரா ரா ஷாதா லாபாதி அங்கதா லாதா ரபா ரிபா லாதா ரபா ஷாதா லாபா தாபா ரபா ரேகே ரெமோ லோதோ ரிபா தாதா ரமா லா ஷகா. ஆண்டவரே, இந்த வருஷத்துல எங்களை வைத்து முடிக்க வேண்டியது முடிக்கட்டும், எங்களை வைத்து நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, எங்கள் ஊழியங்களை வைத்து ஆண்டவரே எழும்ப வேண்டிய காரியத்தை எழும்ப செய்வீராக. எங்கள் ஊழியங்களை வைத்து கட்ட வேண்டிய காரியங்களை கட்ட வைப்பீராக. எங்கள் ஊழியங்களை வைத்து சேர வேண்டிய அதை நான் செய்வேன் சொன்னீங்களாப்பா. யோவான் 14:14 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமையை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார் என்று பாடிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய கரம் இறங்கி ராஜா ஆண்டவரே அநேகருடைய ஊழியர்கள் திருச்சபைகள் கட்டப்படும்படியாக தேவன் கிருபை செய்வீராக. திரளான ஆத்துமகள் நிரப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய தரிசனம் நிறைவேற்றும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நிறைவேற்றும் ஆவியானவரே. நீர் வழிநடத்துங்க அப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவுக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முக்கியமான நேரத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ரீஜனலை நாங்கள் அன்போடு கூட அழைக்கும் பொழுது அவருடைய தலைவர் ஒரு நிமிடம் தான் நீங்கள் எடுத்து அதை குறித்து சொல்லுங்க. வெளிப்படுத்தல 7 சபைகளுமே கூப்பிடும்போது ஒவ்வொரு சபைக்கு ஒரு ஒரு குறை உண்டு என்று ஆவியானவர் சொன்னார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவான்னு எல்லா சபையும் குறை உண்டு தான். அது பிலோதொலுமையா சபையில் மட்டும் கொஞ்சம் குறை இல்லாத மாதிரி இருக்கும். அதிலும் கொஞ்சம் பலன் உனக்கு இருந்தபடினாலேன்னு சொல்லி திறந்த வாசலை வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுபோல் நமக்கு 6 ரீஜனல் 5 ஜோனல் தலைவர்கள் நீங்கள் முன்பாக வந்து குறை எதுவும் சொல்லாமல் நிறைவை மாத்திரம் சொல்லி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும்படி அன்பாய் உங்களை அழைக்கின்றோம். முதலாவது ரொம்ப லாங்கில் இருந்து எப்பொழுதுமே ஒரு சாதாரண கூட்டத்துக்கே 90, 110, 120 பேரை ஒவ்வொரு மாதமும் நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு ரீஜனல் என்று சொன்னால் அது திருப்பூர் ரீஜனல். அந்த திருப்பூர் ரீஜனலுடைய தலைவர் அவர்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடி வந்துடுங்க. உங்கள் தலைவர் அதை அவங்க பேசுவாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒரு நிமிடம். Praise the Lord. Hallelujah.
கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. எஸ்பிசி திருப்போரூர் கேளம்பாக்கம் ரீஜனல் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் எங்களுடைய டீம் அநேக காரியங்களை செய்வதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். விசேஷமாய் அடியான் தலைவராகவும், பாஸ்டர் மோசஸ் அவர்கள் செக்ரட்டரியாக, பாஸ்டர் ஐசக் பாபா அவர்கள் ட்ரெஷரராக, மற்ற ஒவ்வொரு நபர்களும் லீடிங் கமிட்டி மெம்பராக இருந்து காரியங்களை செய்வதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கட்கிழமை நாங்கள் ஒன்று கூடி எங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ் கூடி நாங்கள் மீட் பண்ணுவது மாத்திரமல்ல, அதை மினிட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவதும் உண்டு. என்ன டிஸ்கஸ் பண்ணுகிறோம் என்பதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுகிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு 3வது திங்கட்கிழமை எங்களுடைய ரீஜனல் சார்பாக ஒவ்வொரு போதர்களும் குறைந்தபட்சம் 80லேருந்து 110 நபர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த தேவனை எங்கள் கிருபை பாராட்டிருக்கார். அது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அட்டண்டன்ஸும் போட்டிருக்கிறோம். அத்தனை பேரும் வருகிற ஒவ்வொரு மாதத்தில் அவங்க வரும்போது அதில் டிக் பண்ணப்பட்டு அவங்க ஒவ்வொரு மாதம் கலந்து கொள்கிறாங்க. சுருக்கமாக நேர்த்தியாய் சொன்ன ரீஜனல் அவர்களுக்கு எங்களுடைய பேராயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட வேளச்சேரி ரீஜனல் வந்து நீங்கள் சொல்லும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். வேளச்சேரி ரீஜனல் இப்பொழுது ஓஎம்ஆர் ரீஜனல்
கொடுத்திருக்கிறார். செயலாளராக விக்ரம் அவர்களை தேவன் கொடுத்திருக்கிறார். பொருளாளர் ரொம்ப அருமையாக மகாதேவனை அப்படியாக ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு நல்ல ஏற்படுத்தி கொடுத்து இந்த ஆண்டு முழுவதும் அது சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்னும் புதிய வருஷத்தில் பார்க்கும் பொழுது அது பெரிய திட்டத்தோடு அது கடந்து போகத்தக்கதான ஒரு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தலைவர்களை தான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் இந்த எங்களுடைய எஸ்பிசி ஈசிஆர் ரீஜனுக்காக நீங்கள் யாவரும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. முக்கிய தலைவர்கள் எல்லாம் இருக்கக்கூடியது மேடவாக்கம் ரீஜனல் தான். இப்பொழுது அன்போடு கூட மேடவாக்கம் ரீஜனலை நாங்கள் அன்போடு கூட அழைக்கின்றோம். அனைத்து தலைவர்களையும் நாங்கள் காரங்கள் தட்டி வரவேற்போம். மேடவாக்கத்தில் என்ன ஒரு சிறப்புன்னா, மேடவாக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தலைவர்கள் தான். ஒரு 4 ரீஜனலும் சேர்ந்து தனியாக பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்க. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த மேடவாக்கம் ரீஜனில் கத்திரங்களை ஏற்படுத்தின தேவாதி தேவனுக்கு முதலாவது நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட இந்த ஈஸ்டர்ன் டயசிஸ்லேருந்து தலைவராக இருந்த எங்கள் எல்லாரையும் இந்த மேடவாக்கம் ரீஜனுக்கு எங்களை ஏற்படுத்தி மற்றுமா எங்களை நீங்கள் ஆலோசனை கொடுத்து வழிநடத்தலோடு நாங்கள் இந்த மேடவாக்கம் ரீஜனையும் சோனில் நடத்திட்டு வர தேவன் கிருபை கொடுத்தார். அவளுக்கு எங்களுடைய மேடவாக்கம் ரீஜன் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிரதான கிருபையினால் எங்களை கொடுத்த அந்த நாள் முதற்கொண்டு தேவன் எங்களை கொடுத்திருக்கிற அந்த கமிட்டியில் தலைவராக என்னையும், செயலராக பாஸ்டர் சந்தோஷ் அவர்களையும், பொருளாளராக பாஸ்டர் ஜான் பீட்டர், அருமையான பாஸ்டர் துணை பிரின்ஸ் ஜெபராஜ், துணை செயலாளராக ஸ்டீபன் பால் இமானுவேல், இவர்கள் எல்லாரும் எங்களை ஒன்றிணைத்து தேவன் இந்த மேடவாக்கம் ரீஜனை கத்தர் நடத்தவும், அதோடு கூட 4 ஜோனை உருவாக்கி 4 ஜோன்லையும் சிறப்பாக நடத்துவோம். ஒவ்வொரு ஜோனிலும் ரீஜன் போலவே அவங்க செயல்படக்கூடிய அளவுக்கு நல்ல அபிஷேகம் பெற்ற தரிசனத்தோடு கூட செயல்படக்கூடிய இந்த எஸ்பிசியுடைய தரிசனத்தை புரிந்து கொண்டு செயல்பட கத்தர் 2024 வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த 2025 இதை இன்னும் ரீஜனை வலுப்பெற செய்யவும், இன்னும் ஜோனில் வலுப்பெற செய்து இந்த ஈஸ்டர்ன் டயசிஸ்க்கு எங்களால் இந்த மேடவாக்கம் ரீஜன் ஜோனல் மூலம் என்னெல்லாம் வளர்ச்சியை செய்து கொடுக்க முடியுமோ நாங்கள் ஜெபத்தோடும் ஆலோசனை கூட நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ரீஜனுக்காக எங்களை தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அதோடு கூட இந்த மேடவாக்கம் ரீஜன் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமையில் நாங்கள் கூடி ஐக்கியப்பட்டு ஜெபித்து ஆலோசனை பெற்று தொடர்ந்து ரீஜனையும் இந்த ஜோனில் இன்னும் எந்த அளவுக்கு தேவன் கொடுத்த இந்த எஸ்பிசிடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களே ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் 2025 இன்னும் இதை அதிகமாக அந்த ஈஸ்டர்ன் டயசிஸ்க்கு நாங்கள் எந்தெந்த விதத்தில் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இந்த நேரத்தை நாங்கள் வாக்கு கொடுக்குறோம். கர்த்தர் இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லி வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ. Praise the Lord. Hallelujah. வேளச்சேரி ரீஜனலை நாங்கள் அன்போடு கூட அழைக்கின்றோம். வேளச்சேரி ரீஜனலை அன்போடு கூட நாங்கள் அழைக்கின்றோம். கர்த்தர் நல்லவர். வாங்க, Praise the Lord. வாங்க, வேளச்சேரி ரீஜனல் அன்போடு கூட அழைக்கின்றோம். அவருடைய வளர்ச்சியை குறித்து நீங்கள் சொல்லும்படியாக. இன்னும் வேளச்சேரியில் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், வருகிற ஒவ்வொருவருக்கும் ஐடி கார்டு போடக்கூடிய நல்ல ரீஜனல் தலைவர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேளச்சேரி ரீஜன் தலைவர்கள் ஒரு சிலர் வரவில்லை. ஒரு டெத் ஆச்சுனால திருவண்ணாமலை ஒரு தலைவர் போயிட்டார். தலைவர் குணசேகரன் அவர்கள் தான் இந்த வேளச்சேரி ரீஜன் தலைவராக இருக்கிறார். அவரும் வரல. இன்னைக்கு பொருளாளராக சாமுவேல் இருக்கிறார். அவருக்கு உடல்நலம் சரியில்லாதனால அவரும் இன்றைக்கி வரல. பொருளாளர் ஆபேல் பாபு வரேன்னு சொன்னார், இன்னும் வரல.
அதனால் வந்திருக்கிற எங்களை உங்கள் மத்தியில் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல அந்த வேளச்சேரி ரீஜனுக்காக நல்ல தரிசனத்தோடு சிறப்பாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவன் இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வருகிறார். பெரிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபக்குறிப்புகளுக்காக நிறைய காரியங்களுக்காக ஜெபிச்சு வரோம் தொடர்ந்து. அது மாத்திரம் இல்லை, வேளச்சேரி ரீஜனில் மாதந்தோறும் நடக்கிற கூடுகைக்கு வருவாங்க. இன்றைக்கி வரக்கூடாதுன்னு ஒரு சில டெத்துனால ஒரு சில வர முடியல. தேவன் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. இந்த நாளில் இந்த வாய்ப்பு கொடுத்த தலைவர் ஒவ்வொருக்கும் நன்றிகளை எடுத்துக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. பிரைஸ் லார்ட். எப்போதுமே எந்த காரியத்தை சொன்னாலும் உடனே நிறைவேற்றக்கூடிய ஒரு ரீஜனல், எல்லா ரீஜனலும் செய்கிறீங்க, இருந்தாலும் மயிலாப்பூர் ரீஜனல் ஒரு துடிப்போடு கூட இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கடற்கரையை யாரும் மறக்க முடியாது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவும் கடற்கரைக்கு தான் கடந்து சென்றார். அப்படிப்பட்ட நிலையில் வந்திருக்காங்க. கரங்களை தட்டுவோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நாங்கள் பேசுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் கேட்ட நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுருங்க. கேட்டீங்க இல்லையா? மறுபடியும் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்கன்னு சொல்லிவிடுங்க. மறுபடியும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிடுங்க. பாருங்கள், இந்த நல்ல உங்கள் மத்தியில் மயிலை ரீஜனல் சார்பாக ஆண்டவர் என்னை நிற்க வச்சுருக்கிறார். ஆனால் நான் இல்லை, எல்லாம் கர்த்தருடைய கிருபை. இங்கே நிற்க வேண்டியவர் பால் சந்திர ஐயா. சரி, அவர் விழுப்புரத்துலேருந்து வர்றதால கொஞ்சம் என்னமோ தாமதம் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த ரீஜனுடைய வளர்ச்சி சப்போர்ட் உண்மையாலுமே நம்முடைய கிழக்கு சென்னை பேராயும் கீழே இருந்த என்னை அப்படி தட்டி கொடுத்து தூக்கி நிற்க வச்சாங்க. அந்த நாள்லேருந்து கிழக்கு சென்னை பேராயத்துக்கு ஊழியக்காரருக்கு ஃபுல் சப்போர்ட்டில், எங்களுடைய மயிலை ரீஜன் மேலே வர்றதுக்கு ஃபுல் சப்போர்ட்டில், அதே மாதிரி எல்லா ரீஜனல் ஜோனலுக்கும் எங்களால் முடிஞ்ச ஒரு ஆதரவு சப்போர்ட்டில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்து செயல்பட ஆரம்பித்தோம். கடந்த இந்த வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷமாக என்ன தான் முன்னாடி நிற்க வச்சாங்க ரீஜனல் சார்பிலாக பிரசிடெண்ட்டாக. ஆண்டவர் நல்லபடியாக எல்லாத்தையும் ஒழுங்கரிமாக நடத்தி கொடுத்து ஒரு பெரிய வாழ்த்துதல் கிழக்கு சென்னை பேராயத்தின் மூலியமாக ஆண்டவர் எனக்கு கிடைக்க செய்தால் அதற்கு நன்றி. அதே மாதிரி இந்த ஆண்டு முழுவதும் பால் சந்திர ஐயா எடுத்துக்கினார், அதுக்காக ஸ்தோத்திரம். வரப்போகிற ஆண்டு புதிய தலைவர்களை ஆண்டவர் நியமிக்கிறார், அதுக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அடுத்த 25ல் நாங்கள் ஒன்று கூடி பேசிக்கிறது என்னென்னா, நம்முடைய ரீஜன் வளர்ச்சிக்கு மாத்திரமில்லை, நம்முடைய கிழக்கு சென்னை பேராயத்தின் மூலிமா அமைக்கப்பட்ட 6 ரீஜனலும் 5 ஜோனலுக்கும் எல்லா வகையிலையும் நல்லதில் கெட்டதில் முன்னாடி நிற்கணும். அது மயிலை சப்போர்ட்டில் முன்னாடி நிற்கணும். அதுக்கு நேரம் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லி அந்த ஒரு யோசனையை நாங்கள் முடிவெடுத்தோம். அது மாத்திரமில்லை, நாங்கள் தலைமையில் வந்த உடனே ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நாம் தான் நடத்தணும் எஸ்பிசியில் அப்படின்னு சொல்லி கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பண்ணிக்கின்னு வரோம். ஆனால் நமக்கு முன்னாடி நம்முடைய கிழக்கு சென்னை பேராயும் அதை பண்ணுறாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா எப்பவும் 2ஆம் தேதி ஆனால் நம்முடைய டிசம்பர் 2 ஆனால் நம்முடைய எஸ்பிசி மயிலை ரீஜனலுடைய கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் ஒழுங்கு செய்யப்பட்டு அதை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த தடவை அப்படி தான் நாங்கள் நடத்துகிறோம். இந்த அளவுக்கு எங்களுடைய வளர்ச்சி காரணம் எங்கள் ஐக்கியத்தில் இருக்கிற எல்லாருமே, யாரும் பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம எல்லாரும் ஒத்துமையாக ஒரே குடும்பமாக சரியாக ஒரே நிலையில் இருக்கிற ஊழியக்காரர்களாக தலைவர்களாக நாங்கள் பார்த்து நடக்கிறதால எங்களுக்குள்ளே எல்லாமே சிறப்பாக நடக்குது. அது நடத்துகிறவர் ஆண்டவர், அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் ஜெபிக்கிறவங்க நீங்கள், அதுக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக எங்களை வந்து பார்த்து ப்ளஸ் பண்ணுறவங்க நம்ம கிழக்கு சென்னை பேராய். அதற்காக நான் அவங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன், உங்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பாஸ்டர். இப்பொழுது ரீஜனல் முடிஞ்சிச்சு, ஜோனலை அன்போடு கூட அழைக்கின்றோம். செம்மஞ்சேரி ஜோனல் முன்பாக வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க உண்மையாகவே பார்த்தோம்னா ரீஜனலுக்கு ஈக்குவலாக நாங்களும்
செய்கிறோம் என்று சொல்லி செம்மஞ்சேரி ஓஎம்ஆர் கீழே தான் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே இது தான். அவங்க பாருங்கள், அவங்க செம்மஞ்சேரி ஜோனல். நல்லா கை தட்டுவோம் ஐயா. பிரைஸ் லார்ட். ஒரு நிமிடம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் செம்மஞ்சேரி ஜோனலில் அடியின் தலைவராக இருக்கிறேன். இது குறுகிய காலத்தில் தான் இந்த ஜோனலை தனியாக எங்களுக்கு எடுத்து கொடுத்தோம். இந்த ஜோனலில் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னாக்கா, நாங்கள் கடந்த மார்ச் மாதம் தான் இது முதல்ல தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று இது நிர்ணயிக்கப்பட்டிருந்தோம். இப்போது அந்த நாட்களில் கடந்த மார்ச் மாதத்தில் நான் தலைவராக இருக்கிறேன். பாஸ்டர் ஏனோக் அவங்க இன்றைக்கு செயலாளராக இருக்காங்க, பொருளாளர் சுரேஷாக இருக்காங்க, துணைத் தலைவர் அகஸ்டின் இருக்காங்க, இவர் துணை செயலாளராக இருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் கொண்டு நாங்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த காரியத்தில் விசேஷமாக சிலருக்கு ரொம்ப முடியாத, எங்களுடைய திருச்சபைக்கு பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் மரித்து போனார். அவர்களுக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்சதை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரூபாய் கொடுத்து அந்த மரித்தவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அநேக ஊழியக்காரர்களுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அது சிறப்பாய், எங்களுக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர் எந்த ஒரு பாகுபாடு இல்லாத உண்மையாக உழைக்கிறோம். நாங்கள் எஸ்பிசிக்கு சரியாக செயல்படுத்துகிறோம். மாதத்தில் முதல் வாரத்தில் நாங்கள் ஒரு கவுன்சில் பாடி மீட்டிங் வைப்போம். அந்த கவுன்சிலிங்கில் என்ன எப்படி நடத்தணும் அப்படின்னு நடத்திட்டு, கடைசி வாரத்திலையும் அதே மாதிரி எப்படி அடுத்த மாதம் நடத்தணும், ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அந்த கவுன்சில் மீட்டிங் நடத்திய பிறகு அதன் பிறகு நாங்கள் இந்த மீட்டிங்கை சரியாக நடத்துவோம். ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக 3வது வாரத்தில் திங்கட்கிழமை எங்களுக்கு மீட்டிங் இருக்கிறது. வருகிற டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய செம்மஞ்சேரி ஜோனல் மீட்டிங்கில் ஒரு மீட்டிங் ஆராய்ச்சி கிறிஸ்மஸ் அந்த மீட்டிங்கு அந்த கொண்டாட்டத்தை வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுடைய 30 பேர் இருக்கிறோம். அதற்காக அருமையான ஐயா இயேசுவடியான், ஐயா ஜான் ஜெபராஜ் ஐயா, பொருளாளர் செயலாளர், அருமையான இவங்க அனைவரும் வரும்படி, லெனின் ஐயா வரும்படி நான் அவங்களை அழைக்கிறேன். ஆகவே கர்த்தர் எங்களுக்காக, செம்மஞ்சேரி ஜோனலுக்காக நீங்கள் அனைவரும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம இந்த நாளில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை வச்சுருக்கிறோம். 2ஆம் தேதி மயிலாப்பூர் வச்சுருக்காங்க, 16ஆம் தேதி திருப்பூரூர் வச்சுருக்காங்க, 18ஆம் தேதி செம்மஞ்சேரி ஜோனலும் வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் பள்ளிக்கரணை ஜோனலிருந்து அன்பாய் கூட அழைக்கின்றோம். அவர்கள் டீமாக வாங்க. பள்ளிக்கரணை. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டுவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் வந்திருக்கிற அனைத்து ஊழியர்களுக்கும் மூத்த தலைவர்களுக்கும் எங்கள் ஜோனலின் சார்பாக வாழ்த்துதலையும் வரவேற்பையும் அளிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஜோனலில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரம் வியாழக்கிழமை நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். வருகிற ஜனவரியிலிருந்து இன்னும் அநேக போதகர்களை, சுயாதீன திருச்சபை போதகர்களை பள்ளிக்கரணை பொறுத்த வரைக்கும் அநேக பெரிய பெரிய ஜாம்பவான்களெல்லாம் இருக்கிற ஒரு பகுதி. அவங்களெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனாலும் கூட இண்டிபெண்டன்ட் சர்ச் பாஸ்டர்ஸுங்களெல்லாம் ஒருங்கிணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேகர் வருகிற ஜனவரியிலிருந்து இதில் சேர்ந்து கொள்ளப்படுகிறார்கள் என்று விசுவாசத்தோடு கூட நான் இருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன். அது விஷயமாக எனக்காக எங்களுடைய தலைவர்கள் யாவரும் நல்ல ஒத்துழைப்பு தருகிறார்கள். துணைத் தலைவர் அருமையான டேனியல் இளங்கோவன், பொருளாளர் ஆபிரகாம் ஐயா, செயலாளர் அருமையான எஸ்ரா ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. எப்பொழுது ஃபோன் பண்ணாலும் என்னோடு கூட தொடர்பு கொண்டு நல்ல ஒரு ஐக்கியத்தை நல்லா வெளிப்படுத்துவாங்க, அன்பாக பேசுவாங்க. இவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எங்களுடைய ஜோனல் வளராது. கண்டிப்பாக ஜனவரியில் நாங்கள் ஒரு 25 நபர்களாச்சிலும் இந்த ஜோனலில் இருப்போன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே என்னுடைய விசுவாசத்தை பெருக செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். கோவிலம்பாக்கத்தை அன்போடு கூட அழைக்கின்றோம். அவர்கள் ஒரு நிமிடத்தில் தன்னுடைய வளர்ச்சியை குறித்து சொல்லுவாங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். முதலாவது மேலே இருக்க எல்லா தலைவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் எஸ்பிசி கோவிலம்பாக்கம் ஜோனிலிருந்து அவங்க எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த 2 ஆண்டுகளாக தேவனுடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவர் இந்த கோவிலம்பாக்கம் ஜோனில் ஒழுங்காக நடத்த தேவன் கிருபை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அதுலேயும் இப்போது ஜனவரியில் நாங்கள் புதுசாக தலைவர்களை நாங்கள் பொறுப்பில் போட்டிருக்கோம். நான் தலைவராக இருந்தேன். இப்போ என்னை ஆண்டவர் கிருபையில் மேடவாக்கம் ரீஜனலுக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னுடைய இடத்துல வேறு ஒரு பாஸ்டர் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்னுடைய டீம் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா பாஸ்டர் லூர்தையா செயலாளராக இருக்காங்க, பாஸ்டர் சிமியோன் இவங்க வந்துட்டு பொருளாளராக இருக்காங்க, பாஸ்டர் ஜேக்கப் ரவிச்சந்திரன் அவங்க துணைத் தலைவராக இருக்கிறாங்க, ஜான் பால் பாஸ்டர் வந்துட்டு கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. இப்போ 2 வருஷம் எங்கள் எல்லாரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்த தேவனுக்கு கிருபை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். 2வது இந்த எஸ்பிசியில் எங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல ஐக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பெரும்பாக்கம் ஜோனலை அன்போடு கூட அழைக்கிறோம். பெரும்பாக்கம் ஐயா வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாளிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பெரும்பாக்கம் ஜோனல் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் தேவன் நடத்தி வந்து கொண்டு இருக்கிறார். ஒரு இடத்துக்கு மேலாக இதை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் ஒரு அன்பின் ஐக்கியத்தை கொடுத்து தேவன் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். போன மாதம் கடந்த அக்டோபரில் ஆண்டவர் இந்த பெரும்பாக்கம் ஜோனலுடைய 1ஆம் ஆண்டு விழாவை கொண்டாட கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதில் அநேகர் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள். வந்து ஆசீர்வாதமாய் அதை ஆண்டு விழாவை நடத்தி கொடுத்தாங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல் இதை ஒரு சில காரியங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு ஆலோசனைகளாய் தலைவர்கள் அவர்கள் பாஸ்டர் மனோஜ் ஐயா, ஏசடன் ஐயா இவர்களை ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்து எங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதே போல் எங்களுக்கு சப்போர்ட்டாய் இந்த பெரும்பாக்கம் ஜோனலை ஒரு முக்கிய சப்போர்ட்டாக இருந்து நடத்துகிற பெரும்பாக்கத்துடைய பொறுப்பாளர் பாஸ்டர் பாலி மேனுவல் ஐயா இதை எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து இதை நடத்தி கொண்டு போகிறாங்க. அதே போல் எங்களுக்குள்ளே இருக்கிற தலைவர் விஸ்வநாதன் ஐயா, துணைத் தலைவர் பாபு ஐயா, துணை செயலாளர் சாமுவேல் கண்ணன் ஐயா, பாஸ்டர் செல்வம் ஐயா, பாஸ்டர் சதீஷ் ஏனோக் ஐயா இவர்கள் எல்லாம் ஒரு ஐக்கியமாக இருந்து நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இவர்கள் பெரியவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்கள் நாங்கள் சொல்லும் பொழுது பெரியவர்கள் பாஸ்டர் அவர்களை எல்லாம் சப்போர்ட்டாக இருந்து பரவாயில்ல பாஸ்டர் நீங்கள் பண்ணுங்க என்று சொல்லி எந்த ஒரு வேறுபாடு இல்லாதபடி எங்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஐக்கியத்தை தேவன் வழிநடத்தும்படியாய் பெருக பண்ணும்படியாய் வருகிற ஆண்டில் அநேக ஊழியர்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி இந்த குழுவை நாம் பிளஸ் பண்ணுவோம். ஒரு ஆட்டோ ஒரு வீட்டு வாசலுக்கு வெளியில் இருக்கான். அவங்க பைக் எடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. நம்ம யாருன்னா வேற யாருன்னா ஆட்டோவில் வந்திருக்கோமா? வீட்டு வாசலுக்கு வெளியில் கேட்டாண்ட அவர்கள் வேலைக்கு போகிறதுக்கு அவர்கள் வாகனத்தை எடுக்க முடியாமல் பிளாக் பண்ணியிருக்கோம். நாம் யாராவது ஆட்டோவில், இது உங்கள் சாவியாப்பா சார்? இயேசு வருகிறார் ஆட்டோ. இயேசு ஆட்டோ எடுத்துன்னு வந்தது நீங்க ஒரு ஆள் தான். ஏஞ்சி நிக்கணுமா இல்லையா? இயேசு வருகிறார் ஆட்டோ. Fantastic. All right, good. Praise the Lord. இப்போ ஆட்டோ எடுக்க பொன்மார் போயிருக்காங்க. பிறகு அவர்களை கூப்பிட்டு கொடுவோம். காணத்தூரையும் அவங்க இருக்காங்க. அதனால் ஐயாவுக்கு 1/2 நிமிடம்.
வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவரும் உலக ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈசிஆர் காணத்தூர் பகுதியிலே நாங்கள் திருப்பூரூர் கீழாக ஒரு ஜோனலாக 11 பேர் தான் நாங்கள் அதில் இருக்கிறோம். இப்பொழுது வருகின்ற ஆண்டிலே அதை இந்த மாதிரியாக ஒரு குழுவாக அமைக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்பிசி மூலியமாக எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. ஊழியங்களை செய்வதற்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக நமக்கு எல்லாவற்றிலும் இருக்கிறது என்பதை குறித்து சந்தோஷத்தோடு நாங்கள் இருக்கிறோம். தொடர்ந்து அந்த ஈசிஆரில் இருக்கிற கோவளம், காணத்தூர், மஞ்சள் போர்டு பகுதி இன்னும் கொஞ்சம் பெருக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்கள் இதுவரைக்கும் திருப்பூரூர் ரீஜன் கீழாக தான் நாங்கள் இணைந்து எல்லாவற்றிலும் நாங்கள் கலந்து கொள்கிறோம். வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். யூத் டிபார்ட்மெண்ட்டை அன்போடு கூட அழைக்கின்றோம். யூத் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வாங்க, முன்பாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இவர்கள் உங்களை ரீஜனல் தலைவர், ஜோனல் தலைவர்களை உங்களை வந்து சந்திப்பார்கள். உங்களை சந்திக்கும் போது உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் அவர்களுக்கு நீங்கள் தரும்படியாய் அன்பாய் கூட நாங்கள் அழைக்கிறோம். ஃபேண்டாஸ்டிக், குட். வேற யாருன்னா யூத் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே இருக்கிறீங்களா? இப்போது புதிதாக எஸ்பிசி ஈஸ்ட் சென்னை டயசிஸின் சார்பாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு புது குழு இது. ஏற்கனவே யூத் டிபார்ட்மெண்ட் எக்ஸிஸ்டிங்கில் இருந்திருக்கு. ஆனால் இதை திரும்பி பற்ற வச்சு ஊதி இவர்களை என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் எரிய விட்டுருக்கோம். இனிமேல் ரீஇக்னைட் பண்ணி அவர்களை வைத்திருக்கிறோம். அவர்கள் இதுக்கு மேலே பற்றி கொண்டு எரிவார்கள், உங்களையும் பற்ற வைப்பார்கள் என்று விசுவாசிக்கிறோம். அதனால் இவர்களுக்கு நேராக நாம் கரங்களை நீட்டி we want to bless them, anoint them. எப்படி ஈஸ்ட் சென்னையில் நம்மளுடைய ரீஜன் அண்ட் ஜோனல் பெருகினது போல யூத் டிபார்ட்மெண்ட்டும் உங்களுடைய ரீஜன்ஸ்லையும் உங்கள் ஜோனல்ஸ்லையும் பெருக வேண்டும் என்று நாம் இவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அதனால் இவர்கள் இப்போது இந்த வருடம் முதல் குழுவாக தான் செயல்படுவார்கள். இதில் ஒன்றும் யாருக்கும் எந்த பொறுப்பும் நாங்கள் கொடுக்கல. இவர்கள் ஒரு டீம். இவர்கள் வந்து உங்களை சந்திக்கும் போது குழுவாக வந்து சந்திப்பார்கள், உங்களோடு குழுவாக பேசுவார்கள். நீங்கள் உங்கள் ரீஜன் சார்பாக, உங்கள் ஜோனல் சார்பாக இவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைக்கும்படியாய் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம். அதனால் அப்படியே எல்லாம் எழுந்து நின்று இவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டி இவர்களை நம்ம பிளஸ் பண்ணி ஆர்டைன் பண்ணி இவர்களை கர்த்தர் இவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பில் இன்னும் வைராக்கியமாய் செயல்பட நம் மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் சேவியர் அவர்கள் வந்து இதுக்காக ஜெபிப்பார்கள். எங்களை அன்பாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் விசேஷமாக இந்த வாலிபர்கள் மத்தியில் ஆண்டவரே அவர்களை நடத்தும்படியாக, அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும்படியாக முன்பாக இருக்கிற ஆண்டவரே இந்த இளம் ஊழியக்காரர்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிற அதற்காக நன்றி. இவர்கள் மீது ஆண்டவரே ஒரு பராக்கிரமத்தின் ஆவி, ஆண்டவரே ஸ்தோத்திரரே அப்பா, கிதியோனை போல, ஆண்டவரே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல, தானியேலை போல ஒரு வைராக்கியத்தின் ஆவி எழும்புவதாக இந்த உலகத்தில். ஆண்டவரே ஸ்தோத்திரரே அப்பா, வாலிபர்களை பிசாசு ஆண்டவரே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே எங்கள் தேசத்திலே அதிக ஆண்டவரே சதவீதம் வாலிபர்கள் தான் ஆண்டவரே நிறைந்த தேசமாக இருக்கிறது. ஆகவே வாலிபர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்வதற்கு உங்களுடைய அடியார்களை நீர் தேர்ந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் சபையில் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற ஞானத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியர்களோடு இணைந்து, அந்த ஸ்தல ஊழியர்களோடு இணைந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அடுத்த கட்டமாக தூங்கிக் கொண்டிருக்கிற, முடங்கி கொண்டிருக்கிற வாலிபர்களை தட்டி எழுப்பி கர்த்தருக்காக செயல்பட வைக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கிருபை நிறைவுகளுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இங்கே முன்பாக நின்று கொண்டிருக்கிறதான ஆண்டவரே இவர்கள் மீது ஆண்டவரே ஸ்தோத்திரரே காலேப், யோசுவாவை போல ஒரு வேறொரு ஆவியை நீர் ஊற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை இவர்களை கொண்டு செய்வீராக. விசேஷித்த ஞானத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான், ஏற்ற காலத்தில் அதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவர் உம்முடைய அடியார்கள் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரைஸ் எல்லாம் மொத்தம்
23 டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. அது அனைத்து டிபார்ட்மெண்ட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அதில் செயல்படுகிற ஜப துறை டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, ப்ரேயர் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஆசீர்வதிக்கும்படி ரெவரண்ட் டேனியல் ஐயா அவர்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜபத்துறையில் 7 பேர் இருக்காங்களா? அவங்க நீங்களும் நின்றுங்க ஐயா, வந்து நிற்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்துறையில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் பாலிமானுவேல் ஐயா, ஐயா வாங்க, என்எஸ் பால் ஐயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சென்னை ரீஜனலுடைய ப்ரேயர் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். இவங்க வந்து இப்போது கிழக்கு சென்னை பேராயத்தில் ஜெபத்துறை சார்பாக அவங்க பொறுப்புகள் இருக்காங்க. தலைவர் செயலாளர் பீட்டர் ஐயா வந்து அவர் இன்றைக்கி வரல. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் எல்லா ரீஜன்லேருந்து ப்ரேயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 3 நபர்களை கொடுங்க. போன டைம் நாங்கள் கோவிலம்பாக்கத்தில் வந்து நைட் ப்ரேயர் நடத்தினோம் ஜெபத்துறை சார்பாக. அதில் ஒவ்வொரு ரீஜனல் சார்பாக இந்த ப்ரேயர் டிபார்ட்மெண்ட் மூலியமாக ஒரு ஈவினிங்கோ அல்லது நைட்டோ ஒரு நைட் 10 to 1 இந்த மாதிரி டைமில் கூட ப்ரேயர் நடத்தலாம். ஸோ ஒன்லி ஃபார் ப்ரேயர் தான், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் அண்ட் ப்ரேயர். ஸோ இதுக்காக ஒவ்வொரு ரீஜனில் இருக்கக்கூடிய உங்கள் நபர்களை ப்ரேயர் டிபார்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் லார்ட். ஐயா இதுவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாவதாக. ஊழியர்களாக நாம் ஒன்று கூடியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காரியம். அல்லேலூயா. ஸோ 23 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் ஸ்பெஷலாக ப்ரேயர் டிபார்ட்மெண்ட்டுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கூடவே இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபம் பண்ண போகிறோம், அருட்பணி டிபார்ட்மெண்ட், மிஷன்ஸ் டிபார்ட்மெண்ட். அதில் நான் பொறுப்பெடுத்து தலைமைத்துவம் வழங்கி கொண்டு இருக்கிறேன் நம்ம பகுதிக்காக. நம்ம இணைந்து ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கரம் உயர்த்தி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் போகாத இடத்துக்கெல்லாம் நம்முடைய ஜெபம் போகும். ஆமென். நாம் ஜெபிக்க ஆரம்பித்தா நாம் போவோம். அதுதான் அருட்பணி. கர்த்தர் அனுப்புகிறவர். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி, ஊழியரெல்லாம் கரம் உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்கள் எஸ்பிஸில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் கர்த்தர் வல்லமையாய் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஜெபத்துறைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கு முன்னிற்கிற அருமையான ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களை அபிஷேகிப்பீராக, ஜெப வல்லமையினால் நிரப்புவீராக. எலியாக்களாக, எலிசாக்களாக, பாகாலின் தீர்க்கதரிசிகளோடு ஆண்டவரே சவால் விடுகிற அளவுக்கு வல்லமையோடு செயல்படுகிற ஒரு ஜெபத்துறையை கர்த்தர் இப்பொழுது நிறுவிக் கொண்டிருக்கிறதற்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கூடவே இணைந்து மிஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எழும்பி ஆண்டவரே எங்கள் தேசம் எங்கிலும் புறப்பட்டு போக, அறிவிக்கப்படாத இடங்களிலே இயேசுவின் அன்பை அறிவிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. எங்கள் ஒவ்வொரு சபையும் அருட்பணியிலே ஈடுபட கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னீரே. உமக்கு சாட்சிகளாக நாங்களும் எங்கள் சபை மக்களும் பூமியின் கடைசி பரியந்தம் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த ஒவ்வொரு துறைக்கும் தலைமைத்துவம் வழங்குகிற எல்லா தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடு இணைந்து உழைக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால 23 டிபார்ட்மெண்ட்டையும் நாங்கள் ஒருமனப்பட்டு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். பலத்த காரியங்களை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். வரும் ஆண்டிலே எங்களை கொண்டு வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்ய இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் முன்கூட்டியே நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஐக்கியத்திற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பாஸ்டர் பொன்மார் ஜோனலை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். அதோட பொன்மார் ஜோனலும் ஏன்னா நேரம் கடந்து போகிறது,
சரியான நேரத்தில் சொன்னபடி நாங்கள் முடிப்போம். அதனால் முன்பாக வாருங்கள். பொன்மார் ஜோனலும் சுவிசேஷ டீம் பாலியதாஸ் ஐயா சுவிசேஷ டீமும் இருக்குது. 2 பேரும் ஒன்றா வந்துடுங்க. ஒரே நேரத்தில் முடிச்சிருவோம். பிரைஸ்லா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். எங்களுடைய மேடவாக்கம் ரீஜனல் கீழே நாங்கள் பொன்மார் ஜோனல் இயங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி வருகிறார். எங்களுடைய பொன்மார் ஊழியர் ஐக்கியத்தில் நாங்கள் இருந்தோம். அதுக்கு அடுத்த லெவல் எங்களுக்கு வந்து இந்த எஸ்பிசியில் எங்களை நாங்கள் இணைத்து இன்றைக்கு சென்னை முழுவதும் எங்களை தெரிகிற அளவுக்கு ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். காரணம் ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பொன்மார் என்கிற ஊர் எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே மேக்ஸிமம் தெரியாது. இன்றைக்கி நீங்கள் கூட ஒரு சிலர் பொன்மாரா எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் கூட நீங்கள் இங்கே உட்காந்துருக்கலாம். ஆனால் இந்த எஸ்பிசி வழியாக இன்றைக்கு பொன்மாரை தேவன் சென்னை பட்டணம் முழுவதும் தெரிகிற அளவுக்கு கொண்டு வந்து உயர்த்தியிருக்கிறார். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜோனல் அளவில் மட்டும் இல்லை, யூத் டிபார்ட்மெண்ட்டில் இவர் வந்து கிழக்கு சென்னை பேராயத்தில் இன்றைக்கி அவர் ஜோனலில் இருந்து அவர் வந்து யூத் டிபார்ட்மெண்ட்டில் லீடராக இருக்கிறார், அவர் பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதனால தான் எல்லா இடத்துக்குமே இன்றைக்கி தெரியுது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகும்போது, எல்லா ரீஜனல் ஜோனல் எல்லா இடத்துக்கு போகும்போது பொன்மார் தெரியுது. அது ஒரு பெரிய வளர்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே பொன்மாருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் நாங்கள் ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் நல்ல தரமாக நாங்கள் அறிவிக்கும் போதெல்லாம் எங்கள் ஜோனலில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்க எந்த சோர்வு இருந்தாலும் எந்த வேலை இருந்தாலும் சரிங்கயா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து தோள் கொடுத்து அந்த ஜெபமாக இருக்கட்டும், சுவிசேஷ ஊழியம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுவிசேஷ இயக்கத்தில் நாங்கள் அதிகமாக எங்கள் பகுதியில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு அறிவிப்பு கொடுத்துருக்குறோம் சுவிசேஷ இயக்கத்தின் மூலமாக. அதனால் அநேக ஊழியர்கள் இப்போ அதில் வந்து எங்கிட்ட சொல்லி நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக போய் நாங்கள் அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் இன்னும் அதிக பேராக நாங்கள் வந்து பேசி வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் சொல்லி எஸ்பிசியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் ஒன்றா இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுவோம், இந்த பகுதிக்காக நம்ம திறப்பில் நிற்போம் சொல்லி எல்லாருக்கும் நாம் வந்து எஸ்பிசியை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பொன்மார் ஜோனலில் வந்து ஜாயின் பண்ணும்படி சொல்லியிருக்கிறோம். எல்லோரும் வர ஜனவரி மாதத்தில் மேக்சிமம் நாங்கள் எல்லோரும் இணைத்து இதனுடைய கூட்டம் ஒரு 3 மடங்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். அதனால் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேங்க்யூ. நன்றி. அல்லேலூயா. 6 ரீஜனல் 5 ஜோனலுடைய தலைவர்கள் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் 2 நிமிடம் நமக்காக பேசும்படி அருமையான ரெவரண்ட் அருமனாய் ஐயாவை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்தில் ஒரு நல்ல வசனம் உண்டு, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். ஏன்னா முதிர் வயதில் உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் எஸ்பிசியில் சொல்லுவாங்க மேலிடம்னு, இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே அழகாக உட்காந்து உங்கள் அழகெல்லாம் பார்த்து ரசிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஓடுகிற காரியங்கள் 23 துறைன்னு சொன்னாங்க. 23 ஐயா, அந்த துறைகள் இவ்வளோலாம் உருவாக்கப்பட்டு இந்த எஸ்பிசி இந்த அளவு உயர்ந்த, நான் அடிக்கடியாக நினைக்கிற ஒரு காரியம், இந்த தென்னிந்திய திருச்சபை ரோமன் கேத்தலிக் அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த இண்டிபெண்ட் சர்ச்சஸ்க்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் வேணும்னு போகுது. இந்த எஸ்பிசியில் நம்ம இணைந்திருக்கிறபடினாலே அந்தந்த பகுதியில் இதில் என்ன ஒரு நல்ல பாக்கியம் என்னென்று அந்தந்த பகுதியிலே ஒருவரை தெரிந்தெடுத்து அவர்களிடத்திலே பொறுப்புகளை கொடுத்து இந்த நாளிலே பொறுப்பாளர்கள் அனைவரும் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கி நான் இந்த வசனத்தை சொன்னேன், எனக்கு ஏற்ற வசனம். நாளைக்கு நீங்களும் இதே வசனத்தை சொல்லுவீங்க ஒரு நாளில். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் எஸ்பிசிக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை நேசிக்கிற அன்பு அனைத்து தலைவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த காலை பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் இந்த இயற்கை சீற்றங்கள் இருந்த பொழுதிலும் ஒன்றுபட்டு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் இப்படி ஒரு இயக்கத்தை தலைவர்களை தந்து தகப்பனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அந்தந்த பகுதியிலே தேர்ந்தெடுத்து பிள்ளைகளை கனப்படுத்தி வைத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வருகிற பண்டிகை நாட்களை நிறைவு கொண்டாடுவதற்கு அவங்களுடைய திருச்சபையிலே நின்று காரியங்களை செய்வதற்கு நீர் பிள்ளைகளை பலப்படுத்தி இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். பிள்ளைகளை பலப்படுத்துங்க. நாங்கள் உமக்கு உண்மையாய் சாட்சியாய் கர்த்தாவே. அப்பா, தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது உண்மையின்படி திறமையின்படி மேய்த்தது போல நாங்களும் மந்தையிலே மேய்ப்பர்களாக இருந்து அநேகரை மேய்ப்பதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தி வருகிற நாட்களிலும் எங்களை பலப்படுத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். உம்முடைய அபிஷேகம் தங்கி இருக்கட்டும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். 2023ஆம் ஆண்டில் PCN என்கிற ஒரு இயக்கம் துவங்கி இதுவரை சிறப்பாய் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு மிகவும் உறுதுணையாக அவர்கள் ஒவ்வொரு நாட்களிலும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அதை துவங்கி அவரோடு கூட நண்பராக இருக்கக்கூடிய அதை குறித்து சொல்லுவார்கள். நம்மத்தில் இருக்கிற ரெவரண்ட் ஜோஸ்வா விக்டர் ஐயா அவர்கள் 2003ஆம் ஆண்டு அதை துவங்கினார். பல போதகர்மார்களுக்கும் பல திருச்சபைகளுக்கும் அது ஆசுவாதமாக இருந்தது. இன்றைக்கு அவர்கள் அதை குறித்து அந்த ஊழியத்தை குறித்து சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துவார்கள். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. ஆமென். காலை வேளையில் உங்களோட கூட இருப்பது மிக்க மகிழ்ச்சி. அநேக தலைவர்களை பார்ப்பதில் சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சீதோஷ்ண நிலைமை தான் நமக்கு கொஞ்சம் ஆமென் இப்படியும் அப்படியும் இருக்குது. பட் காட் இஸ் குட். நிறைய பேர் வந்து என்ன பாச காலையில் வச்சுட்டீங்க, ஸ்கூலுக்கு விடணும், அதை விடணும்னா கவர்மெண்டே லீவ் விட்டான். அதனால் எல்லாத்தையும் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இன்றைக்கி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். இல்லை திருப்பூரூர் பகுதியில் ஒண்டி தான் கொஞ்சம் அப்படியே தூரல் போட்டுதுன்னு நினைக்கிறோம். பட் ரெஸ்ட் ஆஃப் த பிளேஸ் இது வரைக்கும் வரலை. நம்ம வீடு போய் சேர்ற வரைக்கும் வராது என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்களோ இந்த முறை நீங்களாம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்துறதை விட நாங்கள் முந்திக்கணும். கவுன்சிலில் முந்தி நவம்பர் மாதத்தில் இதை வைத்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று இந்த வருஷம் முழுதும் ஜெபித்து வந்தோம். வருஷத்தில் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு இப்படி கூடி ஒருவரை வாழ்த்தி நல் செய்திகளை சொல்லவும் ஒருத்தரை உற்சாகப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தலைமைத்துவத்தில் நீங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட, நீங்கள் இன்னும் அபிஷேகத்தில் செயல்பட, இன்னும் பாஸ்டர் அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, பராக்கிரமத்தில் செயல்பட. இல்லை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தில் இன்னும் ஓட. ஆமென். முதிர் வயது தாண்டி கூட உணவு ஓடுவதற்கு கர்த்தர் பலத்தை கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த வருஷத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். வருகிற வருஷத்தில் வைப்பார் என்று விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நண்பரிடத்தில் கேட்டேன், ஐயா இது மாதிரி நாங்கள் வருடந்தோறும் இது மாதிரி உதவி செய்வோம், இந்த முறை உங்களால் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், கண்டிப்பாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு பாதி தரேன்னார். என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு பாதி தரேன்னு சொன்னார். ஆமென். 2003 அவரை தற்செயலாக நான் என்னுடைய வேதாகம பள்ளியை முடித்து விட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்து பீச்சில் நடந்துட்டு இருந்தேன். பீச்சில் நடந்துட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு வெள்ளைக்காரர் வந்து ஒரு கிட்டாரை வைத்து பீச்சில் வாசித்து கொண்டிருந்தார். வெளியில் அந்த கிட்டாரோடைய கேஸ் திறந்துருந்தது. யூஸ்வலாக வெளிநாட்டில் யாருன்னா அப்படி கிட்டார் கேஸை திறந்து விட்டு கிட்டார் வாசித்துட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் போய் காசு போடுவோம். ஓகே, நானும் என்ன பண்ணேன்னா, சரி ஏதோ ஒரு ஹிப்பி போல் இருக்கு ஒரு காசுக்காக இந்த பெசனர் எலியட்ஸ் பீச்சில் வாசின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபாய் எடுத்துன்னு போய் போட்டேன். 100 ரூபாய் போட்ட உடனே அவர் என்னை பார்த்தார். எடுத்து அந்த 100 ரூபாவை என் இடத்துல என்ன பண்ணார், திரும்பி கொடுத்தார். எடுத்து திரும்பி கொடுத்துட்டு சொன்னார், நான் காசுக்காக வாசிக்கல அப்படின்னு சொன்னார். ஐம் நாட் பிளேயிங் ஃபார் மணி, ஐம் பிளேயிங் ஃபார் காட் என்று சொன்னார். நான் ஆண்டவருக்காக வாசிக்கிறேன் அப்படி சொல்லும்போது அந்த ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போது தான் அது அந்த கான்வர்சேஷன் எதுக்கு லீட் ஆயிடுச்சுன்னா,
ஒரு இந்திய தேசத்தில் சென்னை பட்டணத்தில் குடும்பமாய் வந்து ஒரு சபையை ஸ்தாபிக்க வந்திருக்கிறார். ஒரு சபையை என்ன பண்ணிருக்கார்? ஸ்தாபிக்க வந்திருந்தார். ஆனால் யாரை வைத்து ஸ்தாபிக்கணும், எப்படி ஸ்தாபிக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் அதே இடத்துல அந்த பெஸ்ட் நகர் பகுதிக்குள்ளே சுற்றி ஜோம் பண்ணி இது மாதிரி ஒரு மாலை நேரத்துலையும் வந்து பெஸ்ட் நகர் பீச்சில் உட்காந்து கிட்டார் வச்சுட்டு ஆண்டவரை ஆராதிப்பாராம். நான் வேதாகம கல்லூரியை முடிச்சது வந்த ஒரு வைராக்கியம், ஒரு என்ன சொல்ல, ஒரு உற்சாகம், சபையை ஸ்தாபிக்கணுமா, 2 பேரும் என்ன பண்ணுவோம், அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இப்படிப்பட்ட ஒரு டிவைன் கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுத்தார். 2002வது வருஷம் அவரை நான் சந்தித்தேன் எலியட்ஸ் பீச்சில். 2003வது வருஷத்திலே பெஸ்ட் நகரில் லைட் ஹவுஸ் என்ற ஒரு சபையை என்ன பண்ணோம், 2 பேரும் சேர்ந்து ஸ்தாபித்து உருவாக்கி ஒரு கம்பெனியை உருவாக்கி அது நிமித்தமாய் பல போதகர்களையும் பல மாவட்டங்கள் சென்று மாபெரும் குரூசேடுகளை செய்து திருப்பூரில் இன்னும் கேட்டால் தையூர் கிராமத்திலே செஞ்சுருக்கோம். தையூர் கிராமத்திலே செஞ்சு காஞ்சிபுரம் முழுதும் இந்த மனிதனை வைத்து சாதாரணமாக நான் பிச்சைக்காரன் என்று நினைத்து காசு போட்ட ஒரு தேவ ஊழியரிடத்தில் ஒரு நட்பை கொடுத்து அது நிமித்தமாய் அநேக குழுக்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து போதகர்கள் கருத்தரங்கு கிட்டத்தட்ட TWRல 1000, 1500, 3000 பேருக்கு என்று சொல்லி இப்போ நடத்துகிற மாநாடுகளை விட நாங்கள் 2005 இதை செய்து அநேக போதகர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். அந்த நட்பு நிமித்தமாய் அவர் மறுபடியும் போயிட்டாரு, ஆனால் உறவு இருந்து கொண்டே இருக்கு. கேட்டேன், அவர் கொடுத்திருக்கிற ஒரு சில ஈவுகளின் நிமித்தமாகவும், அது மாற்றமல்ல, நீங்கள் மாதந்தோறும் தவறாமல் மனம் கசப்பு ஏற்படாமல் சிரித்து கொண்டே இல்லை மகிழ்ச்சியோடு SPCக்கு நீங்க கொடுக்கிற உங்களுடைய சந்தாக்களையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி வைத்து ஆமென் ஹல்லேலூயா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தி உங்களே பிளஸ் பண்ண தான் நாங்கள் இந்த காலவேளையில் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அதனுடைய காரியத்தை நான் அடுத்தது பேசுகிறேன். ஆனால் இப்போது அவரிடத்தில் கேட்டேன், நீங்கள் காசு ஒண்டி கொடுத்தா போதாது, உங்களுக்குள்ள ஆண்டவர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு சத்தியத்தை, ஒரு வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அவர்கிட்ட சொன்னேன், ஒரு 4 நிமிஷம் செய்தி தான் வேணும், ஏன்னா அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, காசு கொடுக்குறவங்ககிட்டயே 4 நிமிஷம் தான், அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, செய்தியை வசனத்தை ஒண்டி நீங்கள் என்ன பண்ணுங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு 3 நிமிஷம் 15 செகண்ட்லேயே முடிச்சிட்டார். அதனால் அந்த 3 நிமிஷம் 15 செகண்ட் வார்த்தையை நம்ம கேட்டுட்டு ஆமென். அதுக்கு பிறகு நான் சொல்ல வேண்டிய ஒரு பிஸ்னஸ் காரியத்தை, அதாவது இங்கே அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம எப்படி செயல்பட போகிறோம் என்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரியத்தை சொல்லிவிட்டு நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Greetings, pastors at Chennai. I'm very excited to share with you how happy I am to be partnering with you still after all these years in ministry and just the heart. God has really touched my life through being with you in India at times. I feel very connected. Every soul that needed help, every soul that we were able to speak to and to speak life into, I feel connected to. I'm very, very glad for all that God has been continuing to do through our pastors Joshua, Caleb, and others as well. So I don't know who all is in your midst today, but I'm so glad that I'm here. I wanted to share with you a quick greeting and a thought about being salt. I remember learning about India that salt was once used as currency, used as money. And in using as money, it was very valuable, and there was walls set up and hedges set up to only allow salt taxes to be paid as people went. And as we know, our Lord said that you're the salt of the earth, the preserving element, the preserving ingredient that keeps things from rotting. And I think about this often as the world is rotting in sin, that the human condition, each and every soul is in a state of needing God's grace, needing God's refreshment, needing God's renewal, and needing preservation so that they can hear the word of God, they can be refreshed and restored. And so this makes me think of how we're salt. How are you salt? How am I salt? We are salt when we engage in and we agree with the word of God that says we've been given the ministry of reconciliation.
When we speak reconciliation, when we speak covering sin and blessing people and being an instrument of God's grace, we are being salt. We're bringing preservation to a soul who's hurting and working through their issues and trying to get to a place where they can hear the word of God and not be condemned by their own past. We thank you, Jesus, that you make all things new and that you're using the church to be a salt, to remind people that the grace of God is there every single day. So I just want to say, God bless you for all the ways that you're salt, pastors, in your communities, how you're long-suffering, how the fruit of the Spirit in your life for self-control, long-suffering, patience, kindness, goodness, joy, all these things that are in your life are a preserving agent. And as we enter into this beautiful time of Thanksgiving and Christmas, of the birth of our Savior, I want to leave you with that thought, that God is good and that he has called you and he's equipped you to be salt for the year ahead. So bless you, pastors. You are carrying a burden that are far above and beyond what I can imagine, because I know I've seen your lives, I've seen what you sacrifice for the kingdom, and I just want to say bless you and thank you for letting me be a small part of your memories. And I'm with you through my brothers that are there daily, laboring at your side, who I do know. So bless you and thank you. Amen. Fantastic. Super. எத்தனை பேருக்கு அவர் சொன்னது புரிஞ்சுது? Amen. Very good. சுருக்கமாக 30 செகண்ட்ஸில் சொல்லிடுறேன். ஆண்டவர் அவருக்குள்ள போட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்திய தேசத்துக்காக போதர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவர்களை உணர்த்தினது வந்து, இந்த இடத்துல நீங்களும் நானும் ஆமென், இந்த அழிந்து போகிற சமுதாயத்தில் அழிந்து போய் கொண்டிருக்கிற இந்த ஜனத்துக்குள்ள இருக்கிற நாம் தேவனுக்காக உப்பாய் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சபை உப்பாய் இருக்கிறது, நீங்கள் உப்பாய் இருக்கிறீங்க. அந்த உப்பின் தன்மை அவர் எதை எடுத்து சொல்கிறார் என்றால், ஆண்டவர் நம்மளை நம்ம எல்லையில் நம்மளுடைய ஏமன் பிளேஸில் பின்கோடில் வைத்திருக்கிற காரணம் என்னன்னா, உப்பினுடைய ஒரு எலிமெண்ட் என்ன பண்ணோம்னா அது ப்ரிசர்வ் பண்ணும். உப்பினுடைய ஒரு எலிமெண்ட் வந்து அது பாதுகாக்கும், அது சஸ்டெயின்ஸ் லைஃப், அது ஜீவனை ப்ரொலாங் பண்ணுகிற ஒரு எலிமெண்ட்டை உப்பில் வைத்திருக்கிறார். அதனால நீங்கள் உங்களுடைய ஊழியங்களில், உங்களுடைய சபைகளில், உங்களுடைய ஆமென் பீப்புள் குரூப்பில், உங்களுடைய பின்கோடில் நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணுகிற, நீங்கள் இருக்கிறதுனால அந்த இடம் பிழைத்து கொண்டு இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த தெருவில் வாழ்வு இருக்கு. ஆமென். நீங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால ஆமென் அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, ஒரு பிரிசர்விங் குவாலிட்டியை, ஒரு பிரிசர்விங் அனாயிண்டிங்கை ஆமென் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். அந்த பிரிசர்விங் அனாயிண்டிங்ல நீங்கள் கிரேஸ்ல வாழுங்க, ரிஃப்ரெஷ்டா இருங்க. அது ஒரு நாளும் நீங்கள் ரெனியூ பண்ணி கொண்டு இருங்க. ஒரு நாளும் நீங்க அதை ரெஸ்டோர் பண்ணுங்க. அதை ரெஸ்டோர் ரெனியூ பண்ணுவதற்கு வேதத்தில் தரித்திருங்க. கர்த்தர் நமக்கென்று கொடுத்த அந்த ஒப்புரவு ஆக்குகிற ஊழியத்தில் இன்னும் அதிகமாய் செயல்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதிகமாய் செயல்படணும். இந்த பிரிசர்விங் தன்மையை நாம் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆமென் கனிகளில் அன்பு, சந்தோஷம், ஆமென் கனிகளில் நீங்கள் வெளிப்படுங்கள். இன்னும் அதிகமாய் கர்த்தர் உங்களை 2025 ஆசீர்வதிப்பார் என்று நம்மளை வாழ்த்தின ரெவரண்ட் ஆண்ட்ரூ டீலுக்கு ஒரு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் உங்க எல்லைக்கு நீங்க தான் உப்பு. ஆமென். உங்களை வைச்சு தான் அந்த இடமே பிழைச்சுன்னு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை வைத்து தான் அந்த இடம். அதை நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சென்னை 100க்கு ஆண்டவர் என்னை பிழைப்பாய் வைத்திருக்கிறார். ஆமென். சென்னை 41க்கு ஆண்டவர் என்ன ஆமென் ஜீவனாய் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தோடு செயல்படும் போது கர்த்தர் இன்னும் வெற்றிகரமாக நம்மளை செயல்படுத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிற யாவரும் நம் தலைவர்களாக இருக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், எல்லாரும் நம்ம தலைவர்கள். ஒருத்தர் கூட ஏற்ற தாளம் கிடையாது. ஆமென். நான் பெரியவர், நீ சிறியவர், ஆமென், நான் இப்படி நீங்க இப்படி என்கிற மனப்பான்மையை என்றைக்கும் நமக்குள் வைத்திருக்க கூடாது. மற்ற டயசிஸ் எப்படி ரன் பண்ணுதோ ரன் பண்ணலையோ,
எஸ்பிசி ஈஸ்ட் சென்னையை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோரும் தலைவர்களாக இருக்கிறோம். அது கவுன்சில் பாடியாக இருந்தாலும் சரி, ஏமேன், அது ஏமேன் ஜோனல் லீடர்ஸாக இருந்தாலும் சரி, ரீஜனல் லீடர்ஸாக இருந்தாலும் சரி, நாம் யாவரும் தலைவர்களாக இருக்கிறோம். நாம் யாவர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். நாம் யாவர்களும் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், சபையை நடத்துகிற தேவ தாசர்களாக இருக்கிறோம். தேவனுடைய மனுஷனாக இருக்கிறோம். ஏமேன். அதை எப்போதும் நம் முன்வைத்து நம் செயல்படுகளாக இருக்கணும். ஜோனல் ரீஜனலில் ஜோனல் பெருசு, ரீஜனல் கம்மி, இல்லாட்டி ரீஜனல் கம்மி, ஜோனல் பெருசெல்லாம் கிடையாது. ஏமேன். ஹல்லேலூயா. அதனுடைய அது சும்மா நம்மளை ஒரு டிஃப்ரென்சியேஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை தான். டிஃப்ரென்சியேஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை தான். நீங்கள் யாவரும் ரீஜனாக இருந்தாலும் சரி, ஜோனலாக இருந்தாலும் சரி, நீங்கள் உழைப்பது எஸ்பிசி ஈஸ்ட் சென்னைக்கு அல்ல, நீங்கள் உழைப்பது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு. ஆமென். தட் இஸ் our goal. ஆமென். ஈஸ்ட் சென்னைக்காக செய்கிறோம், எஸ்பிசிக்காக நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம பிரஸ்தாபப்படுத்தும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவாக்கணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை இன்னும் பெருசாக்கணும், ஏமேன், பெருக பண்ணுகிறோம் என்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்பட நாங்கள் உங்களை அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏமேன். ஒரு இயக்கம் செயல்பட வேண்டும் என்றால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை வைத்து நான் பேசுகிறேன். ஒரு இயக்கம் செயல்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக கஜானா கொஞ்சம் நிரம்பணும் இல்லை? கொஞ்சம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ட்ரெஷரராக இருக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. இங்கே இருக்கிற ட்ரெஷர்களுக்கெல்லாம் என்னுடைய மனம் இறங்குகிறது. இட்ஸ் நாட் ஈஸி டு பி எ ட்ரெஷரர். ஓகே. ஏன்னா நம்மளை பார்த்தாவே பயந்து ஓடுறாங்க. ஓகே. நம்ம ஃபோன் வந்தால் எடுக்கவும் மாட்டேன்றாங்க. நம்ம ஃபோன் வந்தால் இவர் அடித்தா காசுக்கு தான் அடிப்பார், எதனா கேட்க தான் என்ன பண்ணுறாரு இவர் அடிக்கிறார். அதனால் ட்ரெஷரர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கையை தட்டி கட்டுத்துறோம். உங்களை நாங்கள் நேசிக்கிறோம், உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் இல்லை? ஏமேன். ஆண்டவரோட குழுவிலே ஒரு ட்ரெஷரரை வச்சு தான் இருந்தார். 12 சீசனில் ஒரு ட்ரெஷரர் என்ன பண்ணா இருக்கு. ஆனால் ட்ரெஷரர் இருப்பாங்க, போகவே மாட்டாங்க. ரைட். அந்த ட்ரெஷரருடைய வேலை என்னன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணணும். அதனால் உங்கள் ஜோனல் ட்ரெஷரருக்கு, உங்கள் ரீஜனல் ட்ரெஷரருக்கு, ரீஜனல் லீடர்ஸ் அண்ட் ரீஜனல் மெம்பர்ஸ் ப்ளீஸ் 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 ஒத்துழைங்க. ஆமென். அவரை யமனா பார்க்காதீங்க, அவரை வேற மாதிரி என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே எல்லாருமே ஆண்டவர் நல்ல இன்டெகிரிட்டி உள்ள ஊழியக்காரர்களை தான் ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறார். அவர்கள் பணத்தில் உண்மை உள்ளவர்கள். ஆமென். குடும்பங்களில் உண்மை உள்ளவர்கள், ஊழியத்தில் உண்மை உள்ளவர்கள், டிரான்ஸ்பேரண்டா இருங்க. அதனால அவங்க சந்தா கொடுங்கன்னு கேட்டா அந்த டைம் சந்தாவை கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஏன்னா நீங்க அங்க கொடுத்தா தான் அவங்க எங்களுக்கு இங்க என்ன பண்ணுவாங்க, நான் கேட்கும்போது பண்ணுவாங்க. அதே போல அவர்கள் கேட்குற அந்த டைமிங்குள்ள நம்ம செய்வது நல்லது. ஒரு சில பிரின்சிபல்ஸ் நம்ம எப்பவுமே டைமிங் காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, அந்தந்த மாதத்துக்குரிய காரியத்தை நீங்கள் அந்தந்த மாதத்தில் நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்றால் அது டேலி ஆகும்போது அவங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். கடந்த முறை எங்கள் வீட்டில் நடந்த மீட்டிங்கில் ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்தது. இனிமேல்லாம் டிஸ்கவுண்ட் வருமானு தெரியாது. அதே டிஸ்கவுண்ட் திரும்பி வருமானா எல்லா டைமும் டிஸ்கவுண்ட் சொல்ற இது பொங்கல் ஆடி போனஸ் கிடையாது, பொங்கல் இது கிடையாது. ரைட். இட் won't work like that. அதனால உங்களுடைய மாத தொகைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட ரீஜனுக்கு கொடுங்க. ரீஜன் எங்களுக்கு, ரீஜன் டயசிஸ்க்கு, எங்களுக்கு அல்ல, ரீஜன் டயசிஸ்க்கு கொடுக்க வேண்டிய மாத தொகைகளை நீங்கள் மாதந்தோறும் நீங்கள் செலுத்துவீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எல்லோருக்கும் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறேன், உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுகிறேன், உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டை அனுப்புகிறோம். எங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் பார்க்கணும். என்ன பாஸ்டர் எவ்வளோ வரவு வந்திருக்கு, என்ன வந்திருக்குன்னா தாராளமாக என் பை இங்கே இருக்கிறது, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். we are open, we are transparent. இது எங்க பாஸ்டர் போகுது, இது உங்களுக்கு தான் வருது. இது எங்க போகுது, இது உங்களுக்கு தான் வருது. ஆமென். இதிலிருந்து நாங்கள் எங்கள் சொந்த செலவுக்கோ அல்லது எங்கள் போக்குவரத்து செலவுக்கோ
அல்லது எங்களுடைய இப்போ ஒரு மீட்டிங்க்கு வரோம் அது பண்ணுறோன்னா அதுலேருந்து அதெல்லாம் நாங்கள் எங்களுடைய சுயத்தில் போடுவது தான். இது எங்கே போகுதுன்னா, ஒரு பாஸ்டர் வந்து சிக்கா இருக்கிறாங்க, ஒரு பாஸ்டர் வீட்டில் ஏதோ ஒரு துர்செய்தியை நாங்கள் கேட்கிறோம், ஒரு மரணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நாங்கள் செயல்படுகிறோம். எந்தெந்த இடத்துல ஊழியங்களை உருவாக்கணும் அப்படி அந்த இடத்துக்கு தான் அது போகிறது. அது மாற்றமல்ல, இட் ஆல்சோ கோஸ் பேக் டு மெயின் டயசிஸ். நாங்கள் எப்படி நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறோமோ நாங்கள் மெயின் டயசிஸ்க்கு என்ன பண்ணணும், அங்கே கொடுக்கணும். ஆமென். மெயின் டயசிஸ்க்கு கொடுக்கணும். இன்னொரு விஷயம், எதை பேங்க்ல போட்டாலும் மெயின் டயசிஸ்க்கு அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆமா, எடுத்தாலும் தெரியுது. 100 ரூபாய் எடுத்தா கூட எதுக்கு 100 ரூபாய் எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. 1000 ரூபாய் எடுத்தா எதுக்கா? இப்போ என்னை பார்த்து நீங்கள் இவர் கடுமை உள்ளவர் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் உங்களா நீங்க போன் அடிச்சாவே எனக்கு பயமாகுது பாஸ்டர். அப்படின்னா நீங்க ஜான்சன் பாண்டியன் போனை நீங்க எடுக்கவே மாட்டீங்க. அவர் தான் மெயின் ட்ரெஷரர். அவர் பயங்கரமான அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கார், ஃப்ராங்காக இருக்கிறார். ஸோ வாட் எவர் தட் இஸ் ஷோன் ஹியர், இந்த இடத்துல எதெல்லாம் விதைக்கப்படுகிறதோ அந்த விதைப்பின் கனியை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆமாம், ஜான்சன் பாண்டியன் 6000 ரூபாய் பிடிங்கிறப்ப நான் தான் உன்னை பிடுங்காமல் இருக்கேன், பாஸ்டர் வெட்டு வச்சிருக்கேன். ஏன்னா பாவம் அவர் எல்லா இடத்துலையும் பிடுங்குறாங்க, நீயும் ஏன்பா பிடுங்குற அப்படின்னு கேட்குறாரு. நான் ஏற்கனவே பிடுங்கப்பட்டு இருக்கிறேன். அதனால ஒருத்தர்கிட்ட சொல்லிக்க, நானே கடன் கொடுக்கணுங்க அவருக்கு. ஸோ பட் அமாங் ஆல் தட், ரைட், see, காசை வெட்டுருவோம், ரைட், லீவ் மணி aside. We are all working towards one goal, ரைட். ஒரு லக்கை நோக்கி தான் நாம் ஓடிக்கொண்டு இருக்கோம். ஆமென். அந்த லக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், தேவனுடைய ராஜ்யம் உருவாக்கப்படணும். உங்கள் எல்லைகளில் இன்னும் போதகர்கள் இது மாதிரி ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வரணும், ஜெபத்துக்குள்ளே வரணும், ஒருத்தரை தாங்கணும், ஒருத்தருக்குள்ள இந்த ஐக்கியத்தில் வரும்போது நல்லா விசாரிங்க, ஒருத்தரை விசாரிங்க, ஒருத்தருக்குள்ள அன்பு கொள்ளுங்க, தாங்குங்க, குடும்பமாய் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆமென், பேசுங்க. பல காரியங்களை இது நிமித்தமாய் உங்கள் ஜோனில் உங்கள் இதில் செய்யலாம். இப்போ யூத் டிபார்ட்மெண்ட் எழும்பி இருக்கு, அவர்கள் வந்து சந்திப்பார்கள். யூத் டிபார்ட்மெண்ட்டோடு கோஆப்ரேட் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. அதனால 2024 ஒருவேளை நம்மளுடைய ஃபைனான்சஸ் அப் அண்ட் டவுனாக இருந்திருக்கலாம். 25லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு பிரின்சிபல் இருக்கணும். ஆமென். ஒரு சில பவுண்டரிஸ் இருக்கணும், ஒரு சில பைலாஸ் இருக்கணும். இல்லை, ப்ளீஸ் ஃபாலோ அக்கார்டிங் டு தட் பைலாஸ் அண்ட் தட் பிரின்சிபல். உங்களுக்கு வந்து ஒரு பிரின்சிபலை செட் பண்ணி செயல்படுங்கள். ரீஜனாக டயசிஸ்க்கு கொடுக்க வேண்டியது மாதந்தோறும் தொகை 500. ஒரு ரீஜன் டயசிஸ்க்கு கொடுக்க வேண்டிய மாத தொகை 500. ஒரு ஜோனல் டயசிஸ்க்கு, அதாவது மெயின் எஸ்பிசி டயசிஸ், ஈஸ்ட் சென்னை டயசிஸ்க்கு ஒரு ஜோனல் மாதந்தோறும் கொடுக்க வேண்டிய தொகை 300. ரைட். ரீஜனாக நீங்கள் 500 மாதந்தோறும் டயசிஸ்க்கு கொடுக்கணும். ஜோனலாக நீங்கள் மாதந்தோறும் என்ன பண்ணணும், நீங்கள் ஆமென் டயசிஸ்க்கு 300 ரூபாய் கொடுக்கணும். அது இல்லாமல் கமிட்டி, நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் எங்கள் கமிட்டிக்கே தரோம் பாஸ்டர், ரைட். ஒரு தலைவருடைய பொசிஷன், ஒரு பொறுப்புன்னு இருக்கும்போது ஒரு சில காரியங்கள் நம்ம செய்து தான் ஆக வேண்டும். ஆமென். ஒரு பொறுப்பில் அப்படி இருக்கும்போது ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். ஸோ ஒரு ரீஜனல் தலைவர்களும் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருக்கிறாங்க. அவர்கள் தனியாக 500 ரூபாய் என்ன பண்ணுறாங்க, ஆமென், டயசிஸ்க்கு அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதை ப்ராப்பராக இந்த வருஷம் செஞ்சதுனால அவர் ஒரு 50% கொடுத்தாரு, மீதி 50% நம்ம என்ன பண்ணலாம், டயசிஸ்லேருந்து எடுத்து போடுற அளவுக்கு கர்த்தர் நம்ம டயசிஸை இன்னைக்கு வைத்திருக்கிறார். ஆமென். என்கிட்ட டயசிஸ் வரும்போது 2500 ரூபாய் வந்துச்சு. நான் ட்ரெஷரராக பொறுப்பு எடுக்கும்போது 2500 தான் வந்து கொடுத்தாங்க. அந்த 2500 பேங்க்ல இருந்தது. அந்த பேங்க்லேருந்து காசே எடுக்க முடியாத அளவு கையெழுத்தெல்லாம் எல்லாம் மாறி போச்சு, பேங்கே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆமென். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அந்த 2500 ஒரு 80,000 வரைக்கும் கொண்டு போய் வைத்திருக்கிறார். அதிலிருந்து ஆண்டவர் எடுத்து செய்ய கர்த்தர் என்ன பண்றாரு, கிருபை
பாராட்டுகிறார். ஸோ ரீஜனல் லீடர்ஸ், நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். ரீஜனாக சேர்ந்து நீங்கள் டயசிஸ்க்கு கொடுக்கணும். ஜோனல் ஆக சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் டயசிஸ்க்கு கொடுக்கணும். ஜோனலுக்குள்ள ரீஜனலுக்குள்ள நீங்கள் கொடுப்பதும், ஆமென், நீங்கள் அந்த இடத்துல சந்தா கட்டுவதும் அது உங்களுடைய தலைமைத்துவம். அது உங்களுடைய தலைமைத்துவம். அதை நீங்கள் குழுவாக பேசி டிசைட் பண்ணி நீங்கள் செயல்பட வேண்டும். அதனால் 2025 அதுக்குரிய எல்லா காரியத்தை நீங்கள் பொறுப்பாய் செய்யும்படியாய் உங்களை இயேசுவின் நாமத்தினால நான் என்ன பண்ணுறேன், கேட்டுக்கொள்கிறேன். ஒருத்தரை கைத்தட்டி வாழ்த்தி சூப்பராக கொடுத்தீங்க பாஸ்டர் இந்த வருஷம் முழுதும். தேங்க்யூ ஃபார் பீங் ஃபெய்த்ஃபுல். நீங்கள் உண்மையுள்ளவர்களாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷத்துக்குள்ளே இப்போ போனவனே ஒரு பேலன்ஸ் ஷீட்டை அனுப்புவேன், இது பேலன்ஸ் இருக்குன்னு. அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Wish you all a blessed Christmas and a prosperous New Year. எங்கள் கமிட்டி சார்பாக கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இப்படி இருக்கிற சந்தோஷம் எஸ்பிசியில் பெருகணும். இதே ஐக்கியத்தில், இதே சந்தோஷத்தில், இதே நட்பில், இதுக்கெல்லாம் பெருசு நட்பு. ஆமென், ஆமென். இந்த நட்புல வளர கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. God bless you. ஆரம்பிக்கும் போதும் தேவ பிரசன்னத்திலும் முடிக்கும் போதும் தேவ பிரசன்னத்தில் தான் முடிக்க போகிறோம். பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் 2 நிமிடம் ஆராதனை நடத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சரியான நேரத்தில் முடிச்சிடுவோம். ஏன்னா இதை முடித்து நீங்கள் வெகு தூரம் செல்லணும். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். கடைசியாக நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துகிற வண்ணமாக, இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒரே ஒரு காரியம் அழியாமல் இருக்கும் என்று சொன்னால் அது தேவனை ஆராதனை செய்வது மாத்திரம். ஆமென். அதுவும் ஊழியர்களாய் நாம் ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னத்தை நாம் இந்த இடத்துல விளங்க பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். 2 கரங்களை உயர்த்தி, ஏ மைனர், 2 கரங்களை உயர்த்தி, இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார், இனிமேலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அது நன்றியுள்ள இருதயத்தோடு 2 கரங்களை நம்ம எல்லாரும் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். பாடுவோம். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும், வானமும் பூமியும், சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். வார்த்தையை நிறைவேற்ற மறவார், தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். கையை உயர்த்தி சொல்லுவோம். மறவார், இயேசு மறவார், என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார், என்னை உருவாக்கிய தேவன். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எஸ் லார்ட், இதுவரை நடத்தினீர், இந்நாள் வரை சுமந்தவரே. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே, எங்க ஊழியத்தை நடத்தினீர். நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. உமக்கு நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நீ நடத்தி வந்தீங்க, இனிமேலும் நீ நடத்துவீங்க. இந்த 2024 எங்களுக்கு தேவையான கிருபைகளை தந்து,
தேவையான வரங்களை தந்து இன்னும் எழும்பி பிரகாசிக்கவும், உமக்காய் ஓடவும், உமக்காய் ஊழியம் செய்யவும், இன்னும் வைராக்கியமாய் எழும்பவும் இதுவரை தந்த பலனுக்காக கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி இன்னும் 2025 இதைவிட பெரிய காரியங்கள், இதைவிட பெரிய தரிசனங்கள், இதைவிட பெரிய அபிஷேகத்துல தேவன் நம்மை நடத்தும்படியாக 1000 ஜனங்களை ஆதாயப்படுத்தவும், அவர்களை தேவனுக்கு சொந்தமாகவும் ராஜ்யத்தின் பங்காளிகளாய் மாற்றவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Praise the Lord. அப்படியே நின்ற வண்ணமாக இவ்வளவு நம்மெல்லாம் கூடி ஆராதிப்பதற்கு நல்ல ஸ்தலத்தை, தேவாலயத்தை கொடுத்திருக்கிற பாஸ்ட் அம்மாவுக்கு பேராயத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். உங்களுடைய வலது கரத்தை அவங்க டீமுக்கு, வாலண்டியர்ஸ் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தலைவரை, அவருடைய ஃபேமிலியை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறோம். நல்ல கையை நீட்டுங்க பார்க்கலாம். பேராயத்தை நடத்துவது எளிதல்ல. அதிலும் பேராயர் பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய வலது கரத்தை நீட்டி ஜெபிங்க. நம்முடைய ரீஜனலுடைய செக்ரட்டரியாக இருக்கிற அருமையான பேராயர் ஐயா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் மகத்துவமான தேவனே, இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த கிழக்கு சென்னை டயசிஸினுடைய தலைவராக இருக்கிற பாஸ்டர் சாலமன் லெனின் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய துணைவியாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் தியாகமாய் ஆண்டவரே நேரத்தையும் பணத்தையும் மற்ற தங்களுடைய எல்லா உழைப்புகளையும் கொடுத்து இவர்கள் செய்து வருகிற இந்த ஊழியத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த பகுதியிலே அவர்கள் நின்று செய்கிற எல்லா பிரயாசங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவருடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதாக, இன்னும் வல்லமையாய் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. வரப்போகிற ஆண்டும் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க உதவி செய்வீராக. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்கள் தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் எல்லாரும் ஊழியக்காரர்களாய் நின்று ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். அவருடைய உள்ளத்தின் வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இன்னும் வருகிற ஆண்டிலே இந்த எஸ்பிசிக்காக அதிகமாய் அவர்கள் நின்று உழைக்க தேவையான கிருபைகளை நீர் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர் அம்மா. அம்மா பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நன்றி உரையும் அருமையான தலைவரை அவரிடத்தில் கொடுக்கிறேன். அப்படி கொஞ்சம் உட்கார்ந்துருங்க. அனைத்து எஸ்பிசி ரீஜன் ஜோனல் எல்லா தலைவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லாதபடி எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் மத்தியில் வந்திருக்கிற எல்லா விதமான கவுன்சில் பாடியில் இருக்கிற அன்பு தலைவர்களுக்காக நாங்கள் தேங்க் பண்ணுறோம். பாஸ்டர் சேவியருக்காக, மனோஜ் ஐயாவுக்காக, ஜான் கண்ணன் ஐயாவுக்காக, ஜோசப் ஐயாவுக்காக, பெர்னாட் ஐயாவுக்காக, ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்கிற அருமையான நாயகம் ஐயாவுக்காக, எங்கள் முன்பதாக முன்னோடியாக முன்னால் இதிலேருந்து ஃபஸ்ட்டு தலைவராக இருந்தது ஜான் ஜபராஜ் ஐயா தான். ஆனால் இன்றைக்கு அவங்கள கர்த்தர் பேராலயத்தில் கர்த்தர் பெரிய அளவில் உயர்த்தி இருக்கிறார். கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு உடனே நம்ம மத்தியிலே பாஸ்டர் ஜோசுவா இயேசுவடைய ஐயெல்லாம் நாங்கள் கூடணும். எப்படி எந்த டைமில் பண்ணணும், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமா நாங்கள் சேர்ந்து இதெல்லாம் கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த நாட்களை ஏற்படுத்தி தந்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, நாங்கள் முடிச்சிடுறோம். இந்த இடத்துல இனி எஸ்பிசியுடைய ஆஃபீஸ் ஒரு ரூம் நாங்கள் ரெடி பண்ணிட போகிறோம். ஜனவரி மாதத்தில் அதில் செயல்படும். அதில் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாப்பை நாங்கள் போட்டுருவோம். நம்முடைய உங்கள் இதில் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அப்படி நம்ம கூட அந்த எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில காரியங்களை செய்யலாம். திருமண தகவல் நம்ம இதில் இருக்கிற நிறைய பேர் இருக்குது, சரியாக ப்ராப்பர் பண்ணலை. ஸோ அதனால் திருமண தகவல் ஒன்று நம்ம ஆரம்பித்து இன்னும் ஒரு சில காரியத்தை செய்யலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதற்காக வர்ற நாட்களை இது பண்ணிக்கொள்ளுங்க. கிறிஸ்மஸ்க்குரிய அந்த ட்ராக் நம்மகிட்ட இருக்குது, பாஸ்டர் ஐயாவிட்ட இருக்குது. எத்தனை பேருக்கு இன்னும் தெரியாது அதை பற்றி? மோகன் சி லாசரஸ் ஐயா போட்டிருக்காங்க. பாக்ஸாக இருக்குது. எங்களுக்கு ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னா போகும்போது வாங்கிடுங்க. கை தூக்குங்க யாருக்கெல்லாம் பாக்ஸ் வேணும். 1 2 3 நிறைய பேர் இருக்கீங்க. போகும்போது இங்கே இருக்கும் பாக்ஸு.
ஐயா ஜானையாட்ட இருக்குது. இன்னும் நிறைய வேணும்னா கூட வாங்கிடுங்க. மேடவாக்கம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஐயாட்ட வாங்கிடுங்க. 200 பாக்ஸ் இருக்கான். எங்கிட்ட 5000 ட்ரக் இருக்குது. சரிங்களா? வேறு சப்போஸ் போகும்போதுங்கிறது ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. வாகனம் இருக்குன்னு சொன்னால் இன்னும் எடுத்துகிட்டு போங்க. தேவையான அளவுக்கு இருக்கிறது, அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த எஸ்பிசிக்காக இன்னும் ஜெபிங்க. எங்கள் கையில் வரும்போது ஒரு 60-70 பேர் அப்படி தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம தலைவர்களே 100க்கு மேலே வந்துடுங்க. கையை தடி தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து தோள் கொடுக்கலை அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இதில் யாருமே தலைவர்கள் அல்ல, தேவன் தாமே. இந்த நாட்களில் வந்த எல்லாருக்காக நன்றி. எங்களை உற்சாகப்படுத்துகிற மூத்த ஊழியருக்காக நன்றி. இதை கூட நாங்கள் லைவ் பண்ணலான்னு சொல்லி நேரடியில் லைவ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். அரைஸ் அண்ட் ஷைன் ரிவைவல் சர்ச்சில் நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்காக ஜெபித்த எல்லாருக்காக நன்றி. கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம், வாகனத்தை விடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். தயவுசெய்து மறுபடியும் அடுத்த முறையில் இது இல்லாதபடி நாங்கள் பார்த்து கொள்கிறோம். எங்களுக்காக ஜெபித்த எல்லாருக்காக நன்றி. இன்னொன்று, நீங்கள் வந்து நம்ம இதில் கவுன்சிலர் இருக்கிற தலைவர்களாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அதிகமாக நானோ இயேசுவுடைய நாவையாவும் தான் அதிகமாக செய்திக்காக நிறையா ஜோனில் போயிட்டுருக்கோம். அப்போது இப்போ வருகிற வருஷத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? இவங்களை பயன்படுத்தணும். சேவியர் ஐயா கூப்பிடணும், மனோஜ் ஐயா, ஜான்கண்ணன் ஐயா, ஜோசப்பால் ஐயா, பெனட் ஐயா, நம்ம அயர்மேன் நாயக் ஐயா. நீங்கள் அவங்கள்ட்ட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், கூப்பிட்ருங்க. ஏன்னா இவங்களாம் ஒதுங்கிறாங்க, நீங்களாம் போங்கன்னு சொல்லி. ஸோ அதனால் இழுத்து கொக்கி போட்டு அவங்களே என்ன பண்ணுங்க, ஐயா நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டை போட்டு இழுத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஸோ எங்களுக்காக இன்னும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. மறுபடியும் இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள்லாம் வந்து கீழே இருந்தால் மேலே வந்தோம். யார் வந்து இதில் ஆரம்பத்திலேருந்தே நான் ஃபஸ்ட்டு ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தேன். அதுக்கப்புறம் செக்ரட்டரியாக மாறினோம். அதுக்கப்புறம் துணைத் தலைவர், இப்போ தலைவராக மாறி இருக்கிறோம். இன்னும் யார் சிறப்பாக செயல்படுவாங்களோ நம்மளுக்கு அடுத்த தலைமைத்துவத்தில் நம்ம அவங்கள்ட்ட கையில் கொடுத்துருவோம். ஆனால் எல்லாத்தையும் அன்பாக நாங்கள் சொல்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாரையும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஜான்கண்ணன் ஐயாலாம் ஓடி வந்துடுவாங்க. யார் யார் இல்லையோ ஜோனலையும் சரி ரீஜனலையும் சரி அவங்களெல்லாம் வருகிற நாட்களில் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டுகளை இன்னும் சந்தோஷமாய் நாம் கொண்டாடுவோம், இன்னும் சிறப்பாய் செய்வோம். யாராவது உடம்பு சரியில்லைன்னா நேரில் போய் உடனே பாருங்கள். இழப்புகள் இருந்தால் தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. நீங்களும் முடிஞ்ச அளவு போங்க, ஒரு பாஸ்டரை விட்டுறாதீங்க. இன்னும் யார் யார் பிரிஞ்சு இருக்கிறாங்களாம் கூட்டுவாங்க. இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் இன்னும் நிறைய காரியங்கள் இருந்து நீங்கள் தனியில் போய் நிற்காதீங்க. ஏன்னா அதற்கான ஆட்கள் அங்கே ரெடியாக இருக்கிறாங்க. இந்த பாருங்கள், மனோஜ் ஐயா கேட்டாங்கன்னா எப்போ வந்து நிற்பார். அல்லேலூயா. அங்கே ஆபிரகாம் ஐயா இருக்கிறார், ஆட்டோட அப்படி சும்மா ஒரு டீமோட வந்து நிற்பார். அதனால வந்து சபை எஸ்பிசி இந்த நாட்களில் உங்களுக்கு தோள் கொடுக்கும். எத்தனை பேர் சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. எதுக்கும் பயப்படாங்க, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. இவர் சொல்லுவார் பாருங்க, தலைவர் எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துருவோம், ஏசப்பா நம்ம கையில் இருக்கிறார், நாம தான் நல்லா இருப்போம். ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்ததுக்காக நன்றி. இறுதி சரி, யாவருமாக எழும்பி நிற்போம். நம் ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஒரே ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி அப்பா செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லலாமா? எல்லாம் நன்றி சொல்லலாமா? ஓ ரீப்காபா கரபாபா. அப்படியே ஒரு நிமிஷம் நல்ல கண்ணை மூடி நல்ல வாய்களை திறந்து ஒரு அந்நிய பாஷையில் துதிங்க பாஸ்டர். எல்லாம் ஒரு அந்நிய பாஷையில் துதிங்க பாஸ்டர். ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில் துதிங்க, நல்லா துதிங்க. உங்கள் பகுதியில் நீங்கள் தான் நம்பர் 1. அந்த பகுதியில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ரீதல பாபா ஷபுர பல பர பல பர பல பர பல பர பர பல பர பல பர பல பல பல. நல்ல கையை தட்டி நன்றி சொல்லுங்க பாஸ்டர். நல்ல கையை தட்டி கரங்களை தட்டி ரீஷே ஹே ரே தே ரே லே தே ரே லே ஷபர பல பர பல பர பல பர பல பர பல பல ஷபர பல பர பல பர பல பர பல பர பல ரமா மா 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 ஷபர பல பர பல பல. ஆண்டவர் நிச்சயமாக ஊழியத்தை பெருக பண்ணுவார் பாஸ்டர். இந்த வர்ற வருஷத்துல நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க பாஸ்டர். கர்த்தர் எல்லைகளை விரிவாக்கி தருவா. உங்க சபை 1000 ஆயிரமாய் பெருகும்.
சொந்த இடம் இல்லாதவங்க ஸ்திரீ சபைக்கு கர்த்தர் சொந்த இடத்தை தருவார். நல்ல தோள் கொடுக்கிற யோசுவாக்களை தருவார். யுத்தத்துல முன்னால போற யோசுவாக்களை தருவார். ஓ ரீஷாபா லா மாக்கரபா ரதலத ரத 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 ரபா. இயேசுப்பா உமக்கு நன்றி. எல்லா தலைவர்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா தலைவர்களுக்கு நல்ல சுகத்தை தாங்கப்பா. பாஸ்டம்மாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். அவங்களுக்கு நல்ல பலனை தாங்க. ஊழியருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஊழியத்தில் அவங்க தோள் கொடுக்கட்டும் ஆண்டவரே. அவங்க முன்னால நிக்கட்டும் ஆண்டவரே. ரபா பாபா பாபா. இந்த பொருளாதாரத்தில் ஆண்டவர் யார் நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிளை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிங்க பிதாவே. ஆமென் ஆமென். இருதயத்தில் கை வைத்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யோன்யக்கும் சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை வரையிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியம் நித்தியமாய். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள்ளே ஆசீர்வாதம். அப்படி உட்காருவோம். ஒரு சின்ன அறிவித்தல் சொல்லுங்க. நம்ம தேங்க் பண்ணுறோம். அந்த இடத்துல டிடிபி எல்லாம் ஒழுங்கு பண்ணி ரொம்ப அருமையாக எல்லா காரியத்தை செய்த அருமையான பாஸ்டர் ஐயாவுக்காக எல்லாம் பாஸ்டர் மோசஸுக்காக கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன அறிவிப்பு. பாஸ்டர் மோசஸ் அவர்களுடைய இடத்துல ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மியூசிக் கிளாஸ் நடக்கிறது. உங்கள் சர்ச்சில் இருக்கிற வாலிபர்களோ அல்லது நீங்களோ அதை இலவசமாய் கற்றுக்கொள்ள விரும்பினால் நம்மளுடைய எஸ்பிசி சார்பாக அதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சில வருஷங்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவளுடைய இந்த புது பேட்ச் அவங்க சர்ச் நடந்திருக்கு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 8 மணிலேருந்து 9 மணி வரை அவர்கள் ஷார்ட் பீரியட் ஒரு 6-7 மாதத்தில் எல்லா பாடல்களுக்கும் அவங்க வாசிக்கிற மாதிரி கற்றுக் கொடுக்கப்படும். அப்புறம் ஒரு முக்கிய அறிவிப்பு. இது வந்து ஆக்சுவலி இங்கேயும் நடந்திருக்கணும். வருகிற வெள்ளிக்கிழமை பாஸ்டர் பிஜி வர்கீஸ் அவர்கள் சென்ட் தாமஸ் மோடில் இருக்கிற எங்களுடைய நியூ பிளெஸிங் திருச்சபைக்கு வருகிறார்கள். அநேக ஊழியர்களை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். வருகிற ஊழியர்களுக்கு 3000 மதிப்புள்ள பைபிள் கன்கார்டன்ஸ் ரெஃபரன்ஸ் அதை கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஆஃபரிங் கொடுக்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல. ஆனால் அது வந்து பாஸ்டர்ஸ்களுக்காக கொடுக்கப்படுகிறது. ஆகவே நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை 6:30க்கு சரியாக ஆரம்பிக்கப்படும். 9 மணி வரை நடைபெறும். அதில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துகிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. அவரெல்லாம் பெற்றாதீங்க சரிங்களா? இசைக்கருவியில் நல்லா வாசிக்கிறதுல டியூப் பயங்கரமாக பண்ணுவாங்க. எனவே உங்கள் சர்ச்சில் இருக்கிற யூத்ஸுக்கெல்லாம் நீங்கள் ட்ரெயின் பண்ணணுன்னா ஷார்ட் டைமில் டக்குன்னு வந்து பாட்டு பாடுறதுக்கெல்லாம் எல்லா காரியத்தையும் பண்ணிடுவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நம்ம ஜோசுவா பாஸ் நாங்கள் எல்லாம் தீர்மானம் பண்ண என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல தம்பி ஒரு பேக் கொடுங்க. நல்ல அருமையாக நல்ல ஒரு எக்ஸிபிட்டிவ் பேக், ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாம் ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கலாம். லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு போகலாம். எல்லாமே சூப்பராக கொண்டு போகிற மாதிரி நல்ல ஒரு பேக். அதில் அதுபடி புகாரிலேருந்து ஒரு நல்ல சூப்பரான கேக் அதையும் இந்த நாட்களே கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தது வந்து ஜெபத்துறை சார்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பிளானர், இயர் பிளானர் ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பு கடைசியாக நம்ம எல்லாம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும். அதனால் வாங்கிட்டு டக்குன்னு போயிடாதீங்க. ஆமாம், உங்களுக்கு மேலே வந்து நல்ல ஒரு டிஃபன் நாங்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கோம். இட்லி,
சிக்கன் கறி கேசரி எல்லாம் இருக்குது. அதனால் இருந்து சாப்பிட்டு போங்க. பின்னால் லாஸ்ட்டில் போனீங்கன்னா லாஸ்ட்டில் லெஃப்டில் ரெஸ்ட் ரூம் இருக்கும். எனவே நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இப்போ வந்து நம்ம ரீஜனாகவும் பேக்கை வாங்கிட்டு ஓடிடுவாங்கன்றீங்களா? ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் கொடுக்கலான்றீங்களா? அப்படியா? பாருங்கள், நம்ம பாஸ்டர்ஸோடைய நிலமெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கலாங்க. அவன் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். அப்படி பண்ணிடுவோமா? நீங்கள் அப்படியே இருங்க, நாங்கள் இந்த சைடு ஒரு இதில் உட்காந்துக்கிட்டோம். அப்போ இப்படி எடுத்துடலாம். அப்படியே நாங்கள் இது பண்ணி தம்பிங்களா, இந்த சேர்ஸ் மட்டும் கொஞ்சம் போடுங்கம்மா. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ரீஜனாக நாங்கள் கூப்பிடுறோம். ரீஜனாக நீங்கள் வந்து உங்களோட கிஃப்ட் ஐட்டம்ஸை நீங்கள் வாங்கிட்டு செல்லும்படியாக இவங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதில் we have black and brown. அதனால் எனக்கு பிளாக் ப்ரௌன்லாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ ஒரு ரீஜனுக்கு 8 பேர்னா 4 பிளாக் 4 ப்ரௌன் அப்படி வரும். ஸோ அதை நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Pastor Moses வந்து we want to do a special thank you and recognition. Pastor Moses தான் வந்து டயசிஸ் உடைய அட்மினாக இருக்கிறார். அவர் தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுகிற ஐடி கார்டு, பில்ஸ், ஃபார்ம்ஸ் எதுவாக இருந்தாலும் பாஸ்டர் மோசஸ் தான். அவர் வந்து இதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அவர் நேரத்தை செலவிட்டு அவர் இதை பண்ணி கொண்டு இருக்கிறார். அதனால் பாஸ்டர் மோசஸ் உங்கள் இடத்துல ஃபோன் அடித்து பில் புக்கை கொடுத்துருங்க, ஃபார்ம் புக்கை கொடுங்க அப்படின்னா கொடுத்துருங்க. அப்போ தான் அவர் குறிப்பிட்ட நேரத்தில் ஐடி கார்டை போட்டு எல்லாத்தையும் அவர் செயல்பட முடியும். நீங்கள் வைத்திருக்கிற ஐடி கார்டு 2024ஓட எண்ட் ஆகுது. இந்த டிசம்பரோட அது ஃபினிஷ் ஆகுது, அதனுடைய வேலிடிட்டி முடியுது. 2025 உங்களுக்கு உங்கள் ரீஜன் சார்பாக உங்களுக்கு கார்டுகள் கொடுக்கப்படும். அது உங்களுடைய ரீஜன் பொறுப்பாளர்கள் உங்களுக்கு ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணி பாஸ்டர் மோசஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜனவரி மாதத்தில் உங்கள் ரீஜனை நீங்கள் ரீஜன் மீட்டிங் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஐடி கார்டு கொடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அதனால் அதுக்குரிய ஆமாம் ஃபார்ம் யாரெல்லாம் ஃபில் பண்ணி கொண்டு வந்தீங்களோ கொடுத்துருங்க. ஆஃப்டர் 2024 உங்களுடைய பழைய கார்டு வேலிடு கிடையாது, சரியா? அதனால் நீங்கள் உங்கள் புது கார்டுகளை நீங்கள் உங்கள் ரீஜனில் நீங்கள் சொல்லி பெற்றுக்கொள்ளும்படியாக இவங்களை கேட்டுக்கொள்வோம். தேங்க்யூ பாஸ்டர் மோசஸ். ஓகே, முதலாவதாக திருப்பூரூர் ரீஜன் வாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. கடைசியாக பார்த்துங்க. ஆமாம், திருப்பூரூர் ரீஜன். ஐயா வாங்கய்யா.
கொடுத்துருங்கயா பெஸ்டியா. ஆமா சரி ஓகே. அதுல போட்டு இங்க பின்னாடி அப்படியே எடுத்து ஒன்று கொடுத்துருங்க. அப்படியே இல்ல பாஸ்டர் எந்த இல்ல. God bless you, God bless you. Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமா நீங்க சாப்பிட போலாம். மேல வாங்குறவங்க மேல சாப்பிட போயிடலாம். ECR ரீஜன்ல 7 பேர் போட்டிருக்கோம். வாங்க ECR ரீஜன் 7 ECR region நான் okay thank you. Mylapore region la 6 பேர் 6 people from Mylapore region. ஐயா 6 புகாரி சேர்த்து வச்சு. thank you. எப்போ வந்தீங்க? சூப்பர் Mylapore region la 6. ஐயா மயிலாப்பூர் 6 வாங்கிட்டீங்களா? 6 bags. Okay, God bless you. Thank you. வேளச்சேரி ரீஜன் 3 சாப்பிட போங்க மேல. வேளச்சேரி நம்ம சர்ச் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் சேர்ஸ் எடுத்துட்டு போயிருங்க பா. வேளச்சேரி சர்ச் அப்படியே கொஞ்சம் சேர்ஸ் எடுத்துட்டு போயிருங்க. இல்ல அது கவுன்சில் படியில தரேன். ஆமா பாஸ்டர் பாளையதாஸ். ஆமா 3 ஆபேல். அதான் ஆபேல் 3. ஓகேயா? மேடவாக்கம் 7. மேடவாக்கம் ரீஜன் 7 பேரு. மேடவாக்கம் ரீஜன் 7. வாங்க அப்படி லைன்ல நின்னுட்டீங்க ஒரு போட்டோ எடுத்துறேன். Praise the Lord. Praise the Lord. God bless you. மேடவாக்கம் 7. Thank you pastors. God bless you. பெரும்பாக்கம் zonal 7. பெரும்பாக்கம் zonal 7.
வாங்கிட்டார். ஓமார் ரீஜன், ஓமார் ரீஜன்ல 8, ஓமார் 8, கொடுத்துருங்க. 8 எடுத்து இங்க கொடுத்துருங்க. பொன்மார் ஜோனல் வந்து அவர் வண்டி ஹெட் வாங்க. பொன்மார் ஜோனர் ஹெட். செமஞ்சேரி 5, ஓமார் ரீஜன் 8, செமஞ்சேரி வாங்க. செமஞ்சேரி 5, செமஞ்சேரி 5. ஒரு நிமிஷம். பள்ளிக்கரண 4, பள்ளிக்கரண 4, ரைட்.